முக்கியமா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இங்க இப்போ எச் ராஜா இருக்காரு, நமக்கு அவரை பத்தி, அவர் வந்து பிஜேபி, அவர் அரசியல் அவர் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அவர் சொல்லிட்டோம். மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு நியமித்த கவர்னர் ரவி இருக்கார், அவர் எப்படி செயல்படுறாருன்னு தெரியும். இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம கவலையில விட்டுடலாம், அவங்க நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதி ரச்சு ராஜா போலவும் ஆர் என் ரவி போலவும் செயல்படலாமா என்ற கேள்வியை இந்த முன்னால் நாங்கள் எழுப்புறோங்க. இதுதான் இருக்கிறதுலேயே மிக அராஜகமான தீர்ப்பாக இந்த 9ஆம் தேதி தீர்ப்பை நான் பார்க்கிறேன். நேற்று போடுற தீர்ப்புல யூனியன் ஹோம் செக்ரட்டரியே கட்சியா சேர்க்கிறார். எதுக்கு ஏங்க, இங்க திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு யூனியன் ஹோம் செக்ரட்டரி எதுக்கு? யூனியன் ஹோம் செக்ரட்டரியை சேர்க்கறது கூட எப்படி சேர்க்கிறாரு? எதிர்கட்சி கட்சி மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட கருத்து கேட்க வேண்டாமா? இவரு யாரு? அது மனுவே கிடையாது. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரே வார்த்தை, மனுதாரர்கள் ஆசைப்படுகிறார். யாரு? அது ஒரே வார்த்தைங்க. The petitioners, பேர 21, the petitioner herein want to implement the union home secretary. It implemented. என்னடா கோர்ட் இது? கோர்ட்டா இது? இது நான் என்ன கேட்கிறேன், இதே நீதிபதி சாமிநாதன் நீதிபதி கிட்ட நூற்றுக்கணக்கான கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்குங்க. இந்த 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 மாதிரியான வழக்குகள் தவிர்த்து வேறு எந்த வழக்கில் இந்த அவசரத்தை காமிச்சிருக்காங்க? இந்த மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லாத வழக்கில் இன்னைக்கே புள்ள பெற்றுக்கிறேன் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ பத்திரிகையில் செய்தியில் அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு தீபத்தூண் ஒரு செய்தியை வந்து கொடுக்குறாங்க. அந்த தீபத்தூண் என்பது நாங்கள் அதை காட்டுறோம் பாருங்க, மலையோட கோயிலோட கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய அந்த இடம் தான் நான் காட்டுறது. இதான் அந்த படம். இந்த படத்தில் ஒரு தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூண் பக்கத்தில் கீழே அனுமார் சிலை ஒன்று இருக்கிறது. அதற்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே நாயக்கர் காலத்திலிருந்து அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றலாம், புண்ணியவான்கள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்ற வாசகங்களோடு அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தது சங் பரிவார் அமைப்புகளுக்கு ஆஜரான வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்கள். அவங்க தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த 2 சர்வே கற்களும் எல்லை கற்களும் கிட்டத்தட்ட 200 முதல் கல் 216 வருஷம் ஆச்சு. 216 வருஷம் ஆயிட்டா நீங்க தொல்லியல் சட்டங்களின் படி தமிழ்நாடு ஏன்சியன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966 மற்றும் ஆன்சியன் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 ஒன்றிய அரசின் சட்டம் 2 சட்டத்தின்படி 100 வருடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய பழைய சின்னங்களை எல்லாம் வரலாற்று தொல்லியல் சின்னங்களாக அறிவித்து அவற்றை பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கணும் அரசாங்கம். அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வேக்கள் என்று சொல்லக்கூடிய நில அளவைகள், அது தீபத்தூண் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான ஒரு சின்ன துண்டு சீட்டை கூட நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை. நீதிபதி போய் பார்த்துட்டு வந்தது, அது கார்த்திகை தீப தூண் மாதிரி இருக்குன்னு எழுதுறாரு. அதை செய்வதற்கு அவருக்கு சட்டப்படி உரிமை இல்லை. அன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் இருந்தேன். நான் தான் கடைசியாக ஆர்கியூ பண்ணி முடித்தேன். கடைசியாக ஆர்கியூ பண்ணி முடித்தப்ப நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இப்போ கோயிலுக்கு போக போகிறேன், ஆய்வு செய்ய போக போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர்கள் ராமரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் லார்ட்ஷிப் நாங்களும் வரோம் அப்படின்னு கேட்டார். இப்போ நீதிபதி என்ன சொன்னார்னா, யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் போகிறேன், கவர்மெண்ட் அட்வொகேட் ஜேம்ஸ் நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பில் அதுக்கு நேர்மாறாக நான் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னேன், அது ஓப்பன் இன்விடேஷன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நீதிபதி இப்படி நடந்துக்கிறலாமா? எல்லா தரப்பையும் கூப்பிடாம நீங்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இது எல்லாமே நீதிமன்ற சிசிடிவியில் பதிவாயிருக்கு. யார் வேணாலும் வாங்கி கேட்கலாம், ஆர்டிஐயில் கேட்டு யார் வேணாலும் வாங்கி பார்க்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு நீதிமன்றத்தில் இருந்தேன். 1923 எத்தனை வழக்கு நடக்குது? கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஆர்டர் இருக்கிறது 16 வழக்கு இருக்குங்க. 16 வழக்கில் எந்த இடத்துலையும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்குன்னு யாருமே சொல்லல. 23, 26, 31, 58, 62, 65, 68, 78, 2011, 21, 24 ஆடுகொல்லி வெட்டக்கூடாது கேஸு, சிக்கந்தர் மலை கூப்பிடக்கூடாதுன்னு கேஸு. எந்த வழக்கிலும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஒரு நீதிபதி அவர்கள் அவர் எல்லை கோட்டை
எல்லைக்கல்லை போல எல்லைக்கோட்டை தாண்டும் போது தான் இந்த பிரச்சனை வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 55 ஜட்ஜ் இருக்காங்க. எல்லார் மேலே விமர்சனம் வருதா சொல்லுங்க? எல்லார் மேலே விமர்சனம் கிடையாது. நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன் அவர்கள் பொது நிகழ்ச்சியில் பாண்டேவோட உட்காந்துக்கிட்டு கச்சிராஜாவோட உட்காந்துக்கிட்டு கலைஞரை மிமிக்ரி பண்றாரு. அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களா மாட்டாங்களா? டெமோகிராபிக் ப்ரொஃபைல் மாறிடும், முஸ்லீம் கிறிஸ்டின் மக்கள் தொகை கூடனா கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு பேசுறாரு. அண்ணாமலையை தீர்ப்பில் பாராட்டுகிறார். ஆனால் அந்த வழக்குக்கு அண்ணாமலைக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ வரிசையா இப்படி செஞ்சா இன்னும் வெளியில போய் ஆக்டிவிஸ்ட் போல வேதம் படித்தால் வேதம் நம்மளை காப்பாற்றும் யார் சொல்றது? கான்ஸ்டியூஷன் மேல உறுதிமொழி எடுத்தவர், அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்தவர் வேதம் காப்பாற்றும், வேதம் படிச்சா குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது பாகுபாடு இல்லையா? இது பாகுபாடு இல்லையா? அப்ப நீதிபதி போய் வெளியில இப்படி பேசுற போது அதற்கு எதிர்வினை வருமா வராதா சொல்லுங்க. போன பிப்ரவரி 4ஆம் தேதி நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு நாங்கள் தவறாக எதுவும் பேச மாட்டோம், வன்முறை தூண்டும் வகையில் பேச மாட்டோம் என்று சொல்லி கச்சிராஜா அவர்கள் 4 மணிக்கு கோர்ட்ல சொல்றாங்க, 5 மணிக்கு அயோத்தி ஆக்குவோம், தர்காவை அகற்றன்னு பேசுறாரு. பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் வராதா? 2 எஃப்ஐஆர் போட்டீங்களே, நாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டோம், அரசு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குது. முருகன் மாநாட்டில் மதத்தை அரசியல் கலக்காதீர்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம். நீதிபதி புகழேந்தி அவர்கள் உத்தரவு போட்டாரு, நீங்க மதத்தை அரசியல் கலக்கூடாது, அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு. நீதிமன்ற உத்தரவை மீறி அவர்கள் அரசியல் பேசி தீர்மானம் போட்டார்கள். நான் வழக்கு தொடுத்து அதுல அண்ணாமலை அவர்கள், RSS தென்மண்டல தலைவர் வன்னியராஜன், இன்னும் ஆதீனம் எல்லாம் வழக்கு பதிவாயிருக்கு. அந்த வழக்கிலேயே அப்படியே நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அடுத்து இந்த கார்த்திகை ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்ற பிரச்சனை, அடுத்து சிக்கந்தர் மலைன்னு ஒரு கற்பனையான ஒரு பிரச்சனையை உருவாக்கி தீர்ப்பு, அடுத்து இங்க கார்த்திகை தீபம். இப்ப மதுரை அமைதியா இருக்கணுமா வேணாமாங்க? மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? ஏங்க அவர் கண்ணாபுன்னு எழுதுறாரு. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, கலெக்டரோட 144 உத்தரவை கலெக்டருக்கு நோட்டீஸே கொடுக்காமல் கேட்காமலே ரத்து பண்றாரு. ஒண்ணுமே தெரியாது சார். கண்டெம்ப்ட்ல எப்படி இது பண்றது? தீபத்தூண் என்பது நீங்க தீபத்தூண் சொல்லலாம், இவர் சொல்லலாம். தீபத்தூண் என்பதை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நிர்வாகம் அங்கீகரிக்கணுங்க. அவங்க அங்கீகரிக்கிறது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூண் தான். நீங்க அப்படி கேட்டிருப்பீங்க இது மாதிரி சொல்லுங்க. இல்ல இல்ல என்ன இல்லைங்க என்ன இல்ல இல்ல என்ன சொல்லுங்க. இல்ல இல்ல இல்லைங்க, நான் 7 ஆண்டு நீதிபதி இருந்தேங்க. என் பேர்ல இல்லைங்க, என் பேர்ல இல்ல நீ கேட்க இல்ல என் பதில் சொல்ல விடுங்க. இல்ல நாங்க விடுங்க சார். சார் அதை விட்டு கேட்டது நான் ஒன்னும் சொல்றேன். கேட்கறதுல நீ கேட்கலாம் சொல்லிட்டு நீங்க கேட்கலாம்னு சொல்லிட்டோம். ஐயோ நீங்க கேட்கலாம். நாங்க இன்னும் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நான் நீதிபதியா இருக்கும்போது கம்யூனிஸ்டா இல்லைன்னு சொன்னேன். அதான் நான் சொல்ல வந்தது. இப்போ விக்டோரியா கபடியே நான் சொன்னேன், அவங்கள RSS தான், ஆனா அவங்க நீதிபதியான ஒரு பாடு கம்யூனிஸ்டா இல்லைன்னு சொன்னேன். அவ்வளவு. நாங்க 2 பேருமே DMK கிடையாது. இன்னும் கேட்டா DMKவை அவர் முருகன் மாநாட்டை எதிர்த்து பேசினவர் வாஞ்சிநாதன். ஏன்னா பிஜேபி கூட முருகன் மாநாடு போல DMK போடக்கூடாதுன்னு சொன்னோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பேரில் 120 எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் அவரை இம்பீச் பண்ணும், பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடு. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, அது என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அது இருக்கட்டும். அந்த இம்பீச்மெண்ட்டுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இம்பீச்மெண்ட் கொடுத்ததுக்கு அவருடைய திருப்பரங்குன்ற தீர்ப்பு தான் அதற்கான அடிப்படை காரணம். அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவோம். இப்போ நம்ம இப்போ வைக்கிற கோரிக்கை என்னன்னா, யார்கிட்டன்னா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கிட்ட தான் இந்த கோரிக்கை. என்ன சொல்றோம்? இம்பீச்மெண்ட் மோஷன் இங்கே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு முன்னால மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அது பெரிய அளவில் அவருடைய தீர்ப்பை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வழக்குகளை நான் வேற ஒன்றும் சொல்ல, இந்த சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள் இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்றம் வழக்கு, அதை ஒட்டி இன்னும் சில வழக்குகளும் இருக்கு. அதாவது மசூதி, மாதா கோயில் அப்படின்ற பிரச்சனைகள் வந்தாலே, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற பிரச்சனையுடன் இந்துக்களுடைய பிரச்சனை சேர்ந்து வந்தாலே
அந்த வழக்குகளை குறைஞ்சபட்சம் இப்போ விசாரிக்காமல் இருக்கட்டும், இம்பீச்மெண்ட் முடிகிற வரையில் திருப்பரங்குன்ற வழக்கு. அது என்னுடைய நேரடியான என்னுடைய முதல் கோரிக்கை தலைமை நீதிபதிக்கு. இதை வந்து அப்படி கண்டி இதை என் கோரிக்கை மட்டும் இல்லாமல் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும், அதிமுக தவிர நான் நினைக்கிறேன், எல்லாரும் கையெழுத்து போட்டு இதை கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கள் கூட தலைமை நீதிபதிக்கு இதற்கு நிச்சயமாக இந்த கோரிக்கை வைக்கணும் அப்படின்றத அவர்களுக்கும் நான் இதன் மூலமாக நான் சொல்றேன். அப்போ அப்படி இல்லைன்னா, அப்படியும் மீறி இல்லைன்னா, இதற்கு முன்னால் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்நீதிமன்றத்தின் முன்னால் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. நீதித்துறையில் அதாவது அனைவருக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணுன்றதுக்காக ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதை எடுத்து அதே மாதிரி அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் செய்வது கூட சரியானதே என்று நான் கருதுகிறேன். ஒன்று. ரெண்டு, இம்பீச்மெண்ட் மோஷனே இல்லைங்க. ரெண்டு தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீதிபதி கிருபாகரன் அவர்கள் எந்த அதிகாரியும் கூப்பிட்டு கண்டெம்ப்ட்லாம் கூப்பிட்டு மிரட்டினதே கிடையாது. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். இப்போ அவர் அதிகபட்சம் என்ன பண்ணுவார்னா, அதிகாரிகள் கிட்ட ரிப்போர்ட் கேட்பார். இது ரொம்ப முக்கியமா இருக்கப்பா, ஒரு விபத்துன்றாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து டெய்லி ஒரு எதனா ஒரு ரிப்போர்ட் கேட்குற மாதிரி இருக்கும் அடிக்கடிக்க. அதனால ஏதோ அதான் அடிப்படையாக வச்சு அவருக்கு 2 ஆண்டு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ்லேயே உட்கார வச்சிருந்தாங்க. 2 ஆண்டு. இதை அவரே என்கிட்ட புலம்பி இருக்கார் ஜட்ஜா இருக்கிறப்போ, என்னப்பா என்ன இந்த மாதிரி போட்டு காயடிக்கிறாங்கன்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் இந்த மாதிரி எல்லாம் நிச்சயமா பண்ணல, எல்லாருக்கும் தெரியும். அதிகபட்சமாக அறிக்கை தான் கேட்பாரு. அதற்கே அப்போது இருந்த தலைமை நீதிபதி கவுல் அவர்கள் அவருக்கு மோட்டார் ஆக்சிடென்ட் அது ஒன்றும் கிடையாது இல்லை, இவரோட மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் வச்சு என்ன பண்ணும், எந்த வேணா தீர்ப்பு கொடுக்கட்டும், மகிழ்ச்சி. அரசே வரமாட்டாங்க, முஸ்லீம் வரமாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ் வரமாட்டாங்க, மசூதி வராது, மாதா கோயில் வராது, இந்து முஸ்லீம் பிரச்சனை வராது. இவருக்கு இந்த இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்தவர்கள் பிரச்சனைனாலே லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இங்க மத நல்லிணக்கம் என்பது அவருக்கு வந்து ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அதுக்காக தான் சொல்றது. ஒன்று அது. ரெண்டாவது, பிரேமானந்தா வழக்கில் என்னுடைய நினைவா போது லிபரான் தலைமை நீதிபதி கிட்ட பானுமதி அம்மா அவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கும் பேர்ல அப்பீல் வருது. அப்பீல் பெஞ்சின் பேர்ல அது இந்த அளவு கூட இல்லை, சந்தேகத்தின் பேரில் நீங்க அந்த இந்த பெஞ்சில் நியாயம் கிடைக்காது என்று வழக்குரைஞர் வைகை சுதாராமணிங்கெல்லாம் மனு கொடுத்து, ஐ திங்க் இதில் என்ஜிஆர் பிரசாத் இவங்கெல்லாம் மனு கொடுத்து அந்த வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டது. நான் அதை விட இது சீரியஸ் ஆனதுன்னு நான் கருதுறேன். என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமா பிரேமானந்தா வழக்கையும் நீதிபதி கிருபாகரன் சம்பந்தமான பிரச்சனையை விட, ஏன்னா நிச்சயமாக இந்த மாதிரி அவர் யாரையும் கண்டெம்ப்ட்லாம் போட்டு வேணையை உடனே வந்து நிற்கிறேன்னா சொன்னது கிடையாது. எனவே இப்போ இங்க முன்னாடி சொல்றது வந்து இதுதான். ரெண்டாவது, நான் வந்து ஏற்கனவே பேசிட்டேன், நிறைய பேசியாச்சு கிட்டத்தட்ட அந்த வழக்கு சம்பந்தமா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இதில் அவர் வந்து ஒரு RSS இயக்கத்தை சேர்ந்தவர் நீதிபதி சுவாமிநாதன். அதில் நமக்கு ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நாங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர். வாஞ்சிநாதனும் இப்போ ஒரு காலத்தில் ஆனால் கம்யூனிஸ்டுகள் அடிப்படையான சித்தாந்தத்தை, பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டவங்க. திமுக இருக்கலாம். என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் மாவட்ட செயலாளராக இருந்தவர் இருக்கலாம், இருக்கக்கூடாது இல்லை, வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்றது தான். இப்போ இந்த வழக்குகளில் நான் இப்போ கண்டெம்ப்ட் வழக்கு இருக்குங்க. இந்த வழக்கு போடுறாரு 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றணும். 3ஆம் தேதி ஏற்றல, என்ன பண்ணோம், கண்டெம்ப்ட் வந்து விசாரிக்கலாம். என்ன பண்ணோம், கண்டெம்ப்டுக்கு 1 மாதம் கழிச்சு கண்டெம்ப்ட் வழக்கு போடணும். இவர் என்ன பண்றாரு, 4ஆம் தேதியே கண்டெம்ப்ட் வழக்கு போடுறாரு. முதல்ல 3ஆம் தேதியே கண்டெம்ப்ட் வழக்கு போடுறாரு. 3ஆம் தேதி வழக்க போட்டு அவர் என்ன சொல்றாரு, அவர் போட்ட உத்தரவை நான் மீண்டும் சொல்றேன். 3ஆம் தேதி அவர் முதல்ல என்ன போடுறாரு, கோயில் நிர்வாகம், முருகன் கோயில் நிர்வாகம் போய் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூண்ல அது வந்து சர்வே தூண் சொல்றாங்க. அதை பத்தி இவர் வாஞ்சிநாதன் பேசுவார், இந்த தீபத்தை ஏற்றணுன்றாங்க. ஆனால் இதில் கோயில் நிர்வாகம், அதை நான் அழுத்தி சொல்கிறேன், கோயில் நிர்வாகம்
அதை மறுத்துவிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, கோயில் நிர்வாகத்தோட தரப்பு என்னன்னா, நாங்க தான் இதை முடிவு பண்ணுவோம், வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. எங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பதை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்கள். எங்கே ஏற்ற வேண்டும் என்பதை திருவண்ணாமலையில் இருக்கிற கோயில் முடிவு பண்ணும். மருதமலையில் ஏற்றுகிறார்கள், மருதமலையில் இருக்கக்கூடிய கோயில் முடிவு பண்ணும். திருத்தணியில் ஏற்றுகிறார். அதாவது எந்த கோயிலும் அந்த கோயில் தான் எங்க ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணும். இவங்க சொல்லிட்டாங்க, இதை நாங்கள் 100 ஆண்டுகளாக எங்களுக்கு நினைவறிந்து நாங்கள் மேலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்றுகிறோம், அதை தாண்டி வேற இடத்துல ஏற்ற மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனாலும் இவர் இல்லை, இந்த இடத்துல போய் ஏற்றுன்றாரு. அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க ஏற்றலைன்ன உடனே 3ஆம் தேதியே, அதுக்கு அப்படி ஏற்றலைன்னா அவர் கண்டெம்ட் நடவடிக்கை எடுத்து அவங்க தண்டிக்கிறது வேற. 3ஆம் தேதியே இன்னொரு ஆர்டர் போடுறாரு கண்டெம்ட்ல. என்ன, கோயில் நிர்வாகம் ஏற்ற வேண்டாம். எங்க கருத்து, கோயில் நிர்வாகம் தவிர வேற யாரும் ஏற்றுறதுக்கு உரிமை கிடையாது, உச்ச நீதிமன்றத்துக்கு கூட கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு 2021 ஒரு முக்கியமான தீர்ப்பில், ரமணா அவர்கள் வழங்கிய 3 நீதிபதிகள் தீர்ப்பில், திருப்பதி தேவஸ்தானம் சம்பந்தமான வழக்கில் எங்கிட்ட இருக்கு ஒரே பக்கம். அங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனை எழுகிறது. அவங்க சொல்றாங்க, இந்த முடிவுகளை தேவஸ்தானம் எடுக்க வேண்டும், நீதிமன்றம் எடுக்கக்கூடாதுன்றாங்க. எனவே இதிலையும் அவங்க தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் HRNC ஆக்ட் செக்ஷன் 28 இந்த முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் கோயிலுக்கு தான் இருக்குன்னு சொல்லுது. அங்க இருக்கிறதா யூசேஜ் அது அவங்க தான் இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, 3ஆம் தேதி அது வழக்கு போட்ட ராம் ரவிக்குமாரே போய் ஏத்துன்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் விரும்புகிற 10 பேர் கூட்டு போன்றாரு. அப்புறம் சிஏ அது விட்டுருங்க. இப்ப நம்ம முக்கியமாக என்ன கேட்கிறோம்னா, இந்த வழக்குகள் இருக்கே, இந்த வழக்குகளை விசாரித்த முறையே, ஏன்னா வழக்குரைஞர் தான் சொல்லி, நீங்க ஒரு வழக்கு போடணும், என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, முதல்ல யார் கோரிக்கை வைக்கணும், கவர்மெண்ட்டுக்கு, எந்த அத்தாரிட்டிக்கு, எந்த நீங்க சொல்றீங்களோ கலெக்டருக்கு இல்ல எஸ்பிக்கு இல்ல கோயில் நிர்வாகத்துக்கு HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கணும். எப்படி அனுப்புவீங்க, பதிவு தபால் அனுப்புவீங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அனுப்புவீங்க. அனுப்புன அந்த அக்னாலஜ்மெண்ட்டோட கோர்ட்ல போய், ஐயா நான் அனுப்பிச்சேன், 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, இல்ல 1 மாதம் ஆச்சு, அவங்க பதிலே சொல்லல, இல்ல பதில் சொல்லியிருக்காங்க, அந்த பதிலை ரத்து பண்ணுங்கன்னு பண்ணோம். இந்த வழக்கு இருக்கு பாருங்க, இந்த திருப்பரங்குன்ற வழக்குல எல்லா அதில் இருக்கக்கூடிய குறிப்பாக எல்லா ராம் ரவிக்குமார் மட்டும் அக்டோபர்ல கொடுத்திருக்காரு. மீதி பேர் அத்தனை பேருமே, ஒருத்தர் 17ஆம் தேதி கொடுத்திருக்காரு. மொத்தம் 4 வழக்கு. 17ஆம் தேதி கொடுத்து 17ஆம் தேதி வழக்கு போடுறாரு. இன்னொருத்தர் 18ஆம் தேதி கொடுத்து, ஆமா 16 கொடுத்து 18 போடுறாரு. அதுக்கு அடுத்து சொல்றேன். இன்னொருத்தர் 19 கொடுத்து 21 போடுறாரு. அதுங்க 19 அன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் தபால் அனுப்புறாங்க பாருங்க, போய் ஆபீஸ் சேர்ந்திருக்காது, அதுக்கான ஒப்புதல் அட்டை கூட இருக்காது. ஆனால் நீங்க ஒரு வழக்கு போடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க போட்டீங்கன்னா எந்த வழக்கும் அது விசாரணைக்கு வரதுக்கே 2 நாள் ஆகும். உங்க வக்கீல் சொல்றப்பா இன்னும் நம்பர் ஆகல அப்படின்பாரு. ஆனா இந்த வழக்கெல்லாம் அன்றே நம்பர் ஆகுது, இந்த வழக்கெல்லாம். அப்போ இந்த கேள்விகள் இருக்கு பாருங்க. அதனாலதான் நம்ம அதுக்கு அடுத்து என்ன, இந்த மாதிரி வழக்குகள்ல வழக்கமான நடைமுறை என்னன்னா, ஒன்னு இறுதி நேரத்தில் போடுறாங்க. இது ஒரு சென்சிட்டிவான கேசஸ் எல்லாமே. அதுல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பை கொடுக்கப்படல, எப்படி கொடுக்க முடியும்? வாய்ப்புன்னா என்ன, கேட்கறது மட்டும் இல்ல, எடுத்து பூர்வமாக பதில் மனுவை போடுவதற்கான வாய்ப்பு. எந்த வழக்கா இருந்தாலும், இந்த வழக்கு என்பது அல்ல. எப்ப வேணும்னா அவரே சொல்றாரு, நான் எழுத்துப்பூர்வமா போட போறது இல்லைங்க, நான் வாயில தான் சொல்ல போறேன்னு சொன்னாலுடைய எந்த வழக்கிலும் இறுதி தீர்ப்பு, இடைக்கால உத்தரவு கொடுத்தா தேவையில்லை. இறுதி தீர்ப்பை கொடுப்பதாக இருந்தால் கவுண்டர் என்பார்கள். எதிர் அவங்களுடைய மனுவில் என்ன சொல்லியிருக்கோ அதற்கு எதிர்த்தரப்பை சொல்லுவதற்கான மனுவை இல்லாமலே பண்றாங்க. 1. 2, 3ஆம் தேதி இன்னைக்கு போறாங்க, அவங்களால அங்க போய் ஏற்ற முடியல. ஏன்னா 144 போடுறாங்க. இப்போ அதுக்கு வேற பேருங்க 163. அதுக்குள்ள கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். 144 என்றே நம்ம மக்களுக்கு புரிகிற பாஷையிலே சொல்லுவோம். 4ஆம் தேதி என்ன பண்றாரு, அந்த 144 உத்தரவை அவர் ரத்து பண்றார். வழக்கே இல்லை. இன்னொரு 144 உத்தரவை ரத்து பண்றதுக்கு ஒரு வழக்கு போட வேண்டாமா? வழக்கு போட்டால் அந்த 144 உத்தரவை பிறப்பித்த கலெக்டரை கூப்பிட்டு கேட்க வேண்டாமா?
அவரே இதெல்லாம் கண்டெம்ப்ட்லயே எடுத்து ரத்து பண்றாரு. இவர் இன்னும் அடுத்து நான் சொல்ல வரேன் என்னன்னா, அடுத்து இப்போ ஒரு அங்க பக்கத்துல கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனை இருக்கு. 1980 இருக்கு. கன்னியாகுமரியில அங்க அந்த கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டுக்கு இதே மாதிரி இங்க மாதிரி வழிபாட்டுக்கு பக்கத்துல திடீரென்று 1981 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், மீண்டும் சொல்றேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திடீர்னு ஒரு முருகன் சிலை கொண்டு வரது முயற்சி இருக்கு. அப்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ரிமூவ் பண்றாங்க. 81 கருத்து இப்போ 2025 அந்த இடம் புறம்போக்கு இடம், அரசு இடம். இப்போ ஒருத்தர் வராரு, அவர் கொடுத்து ஒரு மனு கொடுத்து மனுவை மனுவில் உத்தரவு போடுன்னு அந்த இடத்துல மீண்டும் நான் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுன்றாரு. அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது. அரசு இடத்துல அரசனுடைய எதுவும் அவங்களுக்கு பதிலாம் கேட்காம அந்த மாதிரி என்னன்னா ரெப்ரசன்டேஷனை பரிசீலனை பண்ணுன்றது வேற, பரிசீலனை பண்றது இல்லை நீ வை. அதுக்கு முன்னாடி எந்த பதிலாம் கிடையாது. அதுவும் அவசரமாக இப்போ போட்டிருக்காங்க 26/11 அன்னைக்கு அதை போட்டிருக்காங்க. அந்த வழக்கு போட்டது 26/11 போட்டது அதே நவம்பர்ல. அதையும் பதிலாம் யாரும் போடல. அவருடைய போர்ட்போலியோ முடிய போது மீண்டும் அவருக்கு அதே கொடுத்துட்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் போடுறாரு. அப்போ அதனால இதை அவருடைய இந்த முறை இருக்கு பாருங்க, இந்த முறையை தான் சொல்றேன். ரெண்டாவது, எந்த ரிட்ல உயர்நீதிமன்றம் அதுக்கான விதிகளை வகுத்திருக்கிறது. அந்த விதிகளில் நான் சொல்றேன், அந்த கவுண்டர் சொல்ற பாருங்க, பதில் வாங்கிட்டு தான் தீர்ப்பு டிஸ்போஸ் பண்ணுன்ட்டு. அதுக்கு மேலே ரூல் நிசிம்பாங்க கேட்டிங்கன்னா. அது அந்த பாஷை இருக்குல்ல, ஒரு லீகல் பாஷை, ரூல் நிசி இஷ்யூ அப்படின்னு தான் முதல்ல ரெக்கார்ட்லாம் அதெல்லாம் கால்ஃபார் பண்ணுவாங்க. அவர்கள்கிட்ட பதில் உரையை வாங்குவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு வாரம் 10 நாள்ல இவர் இந்த உத்தரவுகளை போடுவது என்பது எல்லாவற்றிலுமே நடக்குது. 1. 2, இதுக்கு முன்னாடி 2 டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. முதல்ல இருக்கிறது இப்போது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு MM சுந்தரேஷ் அவர்கள் போட்டது. அவர் இப்போ கொலிஜியத்தில் வேற இருக்கார். அவர் ஒரு மூத்த நீதிபதி, இன்னும் 1.5 வருஷம் இருக்க போறாரு அவர் கொலிஜியத்தில். இப்போ கவாய் அவர்கள் ரிட்டையர் ஆன உடனே கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நீதிபதி அவர் இங்க டிவிஷன் பெஞ்சில் அவர் போட்ட உத்தரவு இருக்கு பாருங்க. தயவு செய்து அந்த உத்தரவின் அதை ரொம்ப சின்ன உத்தரவு, இதான் அவர் உத்தரவு. அதில் ரொம்ப தெளிவாக போடுறாரு, மத நல்லிணக்கம் தான் முக்கியம். இதே பிரச்சனை இல்லை, இதே திருப்பரங்குன்றத்தில், இதே கார்த்திகை தீபத்தில். அதனால இதுல கோயில் குறிப்பாக நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா அதுக்கு மாறாக செய்ய மாட்டோம் அப்படின்றத சொல்றாரு. படிக்கிறேன், நான் தயவு செய்து படிக்கிறேன். என்ன, it is for the temple authorities, again it is for the temple authorities to take appropriate action. Certainly, இது முக்கியம். அடுத்தது 2வது, certainly law and order is an issue to be kept in mind. இப்போ அவர் ஐயா சொல்றாரு, நீதிபதி சாமிநாதன், லா அண்ட் ஆர்டர்லாம் ஒன்று அதெல்லாம் கவலையே இல்லை, ஏன் உத்தரவு அமுல்படுத்துறது தான் முக்கியம். அந்த ஊர்ல ஒரு கலவரம் வருதுன்னா அதை பற்றி அவர் கவலை இல்லை. அந்த ஊர்ல என்ன கேட்டீங்கன்னா அங்கே எந்த மக்களும், அங்கே திருப்பரங்குன்ற மக்களோ மதுரை மக்களோ இல்லைன்னா கூட இவர்கள் ஒரு கலவரத்தை உண்டாக்குறாங்கன்னா இவர் கேட்கல. சட்டைன்லி லா அண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ டு பி கெப்ட் இன் மைண்ட். ஆஃப்டர் ஆல் the object is to see that peace and tranquility is peace, is being maintained, and for the aforesaid purpose the onus is on the respondent. Thus the writ appeal stands disposed, observing temple authority will take appropriate action to see it communal harmony is maintained அப்படின்றாரு. இந்த தீர்ப்பை அடுத்து வரக்கூடிய இன்னொரு 2 நீதிபதிகள், இவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். 2 நீதிபதிகள் என்ன சொல்றாருன்னா, யாரு, இந்த கல்யாண சுந்தரம் அமர்வு. இது இது MM சுந்தரேஷ் சதீஷ்குமார், இது கல்யாண சுந்தரம் பவானி சுப்பராயன். இதை சொல்றாரு, இந்த பாருங்க, the present practice of lighting கார்த்திகை தீபம் நியர், அதாவது குச்சிப்பிள்ளையார் கோயில்
when the authorities as well as the representatives of the dargah is performed peacefully for the last few decades, there is no reason why such peace and tranquility maintained by both the communities should be disturbed. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேராவில் ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் சொல்றா, நான் படிச்சதை எடுத்து போடுறாரு. இவரை பொறுத்த வரையில அதை பத்தி எல்லாம் அவருக்கு வந்து கவலை கிடையாது. நான் சொல்லுவேன்னா, அதாவது 2 பெஞ்ச் சொல்றதை அமல்படுத்துவாங்களா இல்ல இவர் என்ன அதை பத்தி கவலையே இல்லை, அதை பத்தி பரிசீலனையே பண்ணல அவர் தீர்ப்பில். நான் முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இங்க இப்போ எச் ராஜா இருக்கார், நமக்கு அவரை பத்தி அவர் வந்து பிஜேபி, அவர் அரசியல் அவர் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றும் அவர் சொல்லட்டும், மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு நியமித்த கவர்னர் ரவி இருக்கார், அவர் எப்படி செயல்படுறாருன்னு தெரியும். இவங்க 2 பேரை பத்தி நம்ம கவலையில் விட்டுடலாம், அவங்க நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதி ரச்சு ராஜா போலவும் ஆர்.என். ரவி போலவும் செயல்படலாமா என்ற கேள்வியை இந்த முன்னால் நாங்கள் எழுப்புறோங்க. அவர் அந்த வரிசையில் நிற்கிறார் என்பது என்னுடைய ரொம்ப சீரியஸான என்னுடைய குற்றச்சாட்டாக இங்கே முன்வைக்கிறேன். ஆமாம், அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 2 விஷயத்தை உங்கள் முன்னாடி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே தான் இருந்தாலும் அவைகளையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு ஒரு 2 வழக்குகள்னா, ஒன்று நான் ஏற்கனவே சொல்லி முடிவு பொருள், அதாவது கன்னியாகுமரியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதுவும் புறம்போக்கு இடம், 1980 எம்ஜிஆர் காலத்தில் 80-81 அங்கே முதலாக கிறிஸ்தவ வழிபாட்டுக்கு பக்கத்தில் முருகர் சிலையை வைப்பதற்கு முயற்சி பண்ணி அது நீக்கப்பட்டது. இப்போ வழிபாட்டு இடங்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, 47க்கு முன்னாடி ஒன்று இருந்தால் அதை விட்டுடலாம், இல்லைன்னா நீங்க தெருலாம் வைக்கக்கூடாது. இப்போ அனுமதி இல்லாமல் வைக்க முடியாது. யாரு, மாவட்ட கலெக்டர் அனுமதி இல்லாமல் வைக்க முடியாது. அப்போ 81 போய் இப்போ 45 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனு கொடுத்து அதுவும் இதே மாதிரி 10 நாள்ல கலெக்டர் கிட்ட பதில வாங்காம அந்த இடத்துல அந்த முருகன் சிலையை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. நான் இவரே அனுமதி கொடுக்குறாரு. எப்படி அதை, அதாவது விசாரிக்கவே தேவையில்லை, பதிலே போடல. அப்போ என்ன சொல்றாரு, இதை வந்து கொடுங்க அப்படின்னு போடுறாரு. இது ஒன்று. இன்னொன்று அடுத்தது முக்கியமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று, அதுவும் இதே மாதிரி பிரச்சனை. என்னன்னா அங்கேயும் கார்த்திகை தீபம் ஏற்றுறது. எங்கே ஏற்றுறது, ஒரே ஒரு நபர், இதில் 4 பேர் போடுறாங்க, ரவிக்குமார் மாதிரி ஒரே ஒரு நபர் போடுறாரு. அந்த கிராமத்துக்காக, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களின் பிரதிநிதி அவர் எப்படி சொல்ல முடியும்? இந்துக்களின் பிரதிநிதின்னு சொல்லணும்னா சிவில் சூட்ல அதுக்காக ஒப்புதல் வாங்கி போடணுங்க. நான் வந்து இது கம்யூனிட்டிக்காக நான் போடுறேன் அப்படின்றத சொல்லணும். அதை வந்து பேப்பர் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஆட்சேபனை இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இது என்னுடைய கிராமத்துக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நபர் இருக்கார் பாருங்க, அவர் சொல்றாரு. அதுல முக்கியமா என்னன்னா, அவர் வந்து ரெப்ரசன்டேஷனே கொடுக்கல இந்த தீர்ப்பில். இதுக்கு முன்னால், ஏன்னா அவருடைய தீர்ப்பை படிக்கும் போது தீர்ப்பில் எந்த இடத்திலும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததா இல்லை. ரெப்ரசன்டேஷன் கொடுக்காம மேண்டமஸ் ரிட்டும்பாங்க. அதாவது மேண்டமஸ்னா ஒரு உத்தரவு கொடு. நீங்க ஏற்கனவே கேட்டு அரசு அதிகாரிகள் உத்தரவு கொடுக்க மறுத்தால் நீங்க கொடுக்கணும், போடணும். அதுக்கு முதல்ல மனு யார்கிட்ட கொடுக்கணும்? சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொடுக்கணும். அதிகாரி செய்யலைன்னா கோர்ட்டுக்கிட்ட வரணும். இவர் அப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததாவே இதை சொல்ல. 2வது, இந்த வழக்கை அந்த நம்பரை வச்சு சொல்றேன் நான். இதையும் திருப்பரங்குன்ற வழக்கை வச்சுட்டு கிட்டத்தட்ட 20-11 வாக்கில் போடப்பட்டு 28ஆம் தேதி ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகி 2ஆம் தேதி இன்னைக்கு தீர்ப்பு வருதுங்க. 2ஆம் தேதி என்ன தீர்ப்பு? 3ஆம் தேதி இந்த இது என்னன்னா, இங்க வந்து மவுடு கோயில்ன்றாங்க. அங்க மவுடு கோயில் என்பதும் ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கோயிலே இல்லை. இவரே சொல்றாரு. இவருடைய வார்த்தையிலேயே அதுல என்ன சொல்றாருன்னா, இல்ல கல்லு கூட இல்லை,
It is now full of bushes. The மத்து கோயில் may not be a formal structure. Formal structureனா ஒரு கல்லு கூட இல்லை, கீழே அடி ஒன்றா இருக்கலாம், கல் இல்லை, ஒரு கோயில் ஒரு சிலை இல்லை. அங்கே வந்து ஃபுல்லாக புஷ்ஷஸ்ஸு. இந்த பிரச்சனைக்காக அங்கே இருக்கக்கூடிய அரசு பேரிகேட் போட்டிருக்கு, அது ஃபுல்லாக புஷ்ஷஸ் இருக்குது. 21/7/2025 தாசில்தார் வந்து இந்த பகுதியில் யாரும் பிரவேசிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவு ரத்தாகலை. இவர் என்ன இதில் உத்தரவு போடுறாருன்னா, இதில் இங்கே வந்து 2ஆம் தேதி இன்னைக்கு உத்தரவு போடுறாரு. 3ஆம் தேதி இன்னைக்கு அந்த மவுடு கோயிலில் கார்த்திகை தீபம் ஏத்தம். இது வரைக்கும் மவுடு கோயிலுக்கு நிர்வாகம் கிடையாது, இந்த கோயிலே கிடையாது. அந்த கோயில் அந்த ஊர் மக்கள் யாரும் வரல. ஒரு குறிப்பு ஒரே ஒரு நபர் வந்து இப்படி ஒரு போடுறாரு, அவர் ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கல. ஆனால் இதை வந்து இப்படி போடுறாரு. இதில் முக்கியமாக இன்னொன்று என்னன்னா, இந்த வழக்கிலே வந்து இதை வந்து கலெக்டரும் எஸ்பியும் எதிரி கட்சிகளாகவே இல்லை. இவர் போடுற உத்தரவுக்குள்ள 2/12/2025 நீங்க ஒரு நபர் எதிர்க்கு அவருக்கு இருந்தாலுடைய அவர் அதை கட்டுப்படுத்த அவருக்கு எப்படி தெரியும்? நீ 2ஆம் தேதி உத்தரவு போடுறாரு இந்த மாதிரி ஏத்தலான்ட்டு. அதே 2ஆம் தேதி அங்க இன்னொரு பிரச்சனை இவரே பதிவு செய்யறாரு, இந்த நீதிபதியை பதிவு செய்யறாரு. அங்கே கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க, அங்க அவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் அந்த ஊர்ல பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்க அந்த இது இருக்கு பாரு, மேரியோ அதை வந்து ஊர்வலமாக எடுத்துட்டு போவாங்க, சப்பரம். அந்த சப்பரத்தை கோயில் முன்னாடி வைக்கிறதுல பிரச்சனை இருக்கு. அங்க அவங்க வந்து ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் சிவில் கோர்ட்ல போய் டிகிரி வாங்கி இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த தீர்ப்புல சொல்றாரு. தீர்ப்புல சொல்லிட்டு 21 எஃப்ஐஆர் அந்த ஊர்ல இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு அமைதியை காப்பாற்றணுன்றதுக்காக 2 நாள் அந்த ஊர்ல 144 அந்த இடத்துல வந்து யாரும் பிரவேசிக்க கூடாதுன்றதுல இவர் வந்து இல்ல போய் ஏத்துன்றாரு. இதுல கலெக்டரும் அந்த இதுல கட்சி கிடையாது, இதுல ஒரு எதிரி கிடையாது, பார்ட்டி கிடையாது, எஸ்பியும் பார்ட்டி கிடையாது. அப்போ அந்த என்ன பண்றாரு, அது போய் ஏத்துறது மட்டும் இல்ல, அது ஏற்கனவே எப்படி இருக்கு, புஷ்ஷஸ் இருக்கு. புஷ்ஷஸ்ன்னா புதர். அந்த புதரை எல்லாம் இவர் அகற்றி விட்டு 2ஆம் தேதி இன்னைக்கு இந்த உத்தரவு, 3ஆம் தேதி அகற்றி விட்டு அந்த கோயிலே இல்லாத இடத்தில் மவுடு கோயில் இவர் சொல்லக்கூடிய இடத்துல ஏத்துறதுக்கு சொல்றாரு. அப்போ ஏற்கனவே 144 இருக்கு. அப்போ சொல்றாங்க 144 இருக்குன்ன உடனே 3ஆம் தேதி இன்னைக்கு கண்டம் போடுறான், நான் அந்த புஷ் எல்லாம் ரிமூவ் பண்ண உள்ள அப்படின்ன உடனே 3ஆம் தேதி 12 மணிக்கு எஸ்பியும் கலெக்டரும் பார்ட்டியே கிடையாது, 3 மணிக்கு வரணுன்றாரு. இது நான் என்ன கேட்கிறேன், இதே நீதிபதி சாமிநாதன் நீதிபதி கிட்ட நூற்றுக்கணக்கான கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்குங்க. இந்த மாதிரியான வழக்குகள் தவிர்த்து வேறு எந்த வழக்கில் இந்த அவசரத்தை காமிச்சிருக்க, இந்த மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லாத வழக்கில் இன்னைக்கே புள்ள பெற்றுக்கிறேன் என்ன சொல்லியிருக்காரு. இங்கெல்லாம் அன்னைக்கே, அதான் 10 மாசம் எல்லாம் கிடையாது, சட்டம் எல்லாம் கிடையாது, பதில் மனு தேவையில்லை, வாதங்கள் தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்ற மவுடு கோயில்ல இது வரைக்கும் ஏற்றப்பட்டதில்லை, கிராம மக்கள் வரவில்லை, ஒரே ஒரு நபர் வருகிறார். திருப்பரங்குன்றத்தில் ஒரு 4 பேர் வராங்க, அவங்க மனு கொடுத்து அக்னாலஜ்மெண்ட்டே வரதுக்கு முன்னாடி வராங்க, கடைசி 10 நாள்ல வராங்க. ஏன்னா போனது காத்து இது வரைக்கும் அங்கே ஏத்தது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலை தாண்டி வேற இடத்துல ஏத்துறது இல்லை. எந்த இடத்துல ஏற்ற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணக்கூடிய அதிகாரம் கோயிலுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. அந்த கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், ஸ்தானிகர்கள், தலைமை குருக்கள் அத்தனை பேரும் இருக்கிற இந்த இடத்துல தான் ஏற்றணுன்றாங்க. அதன்படிதான் இந்த இங்க ஏற்றப்பட்டிருக்கு. இது ஒன்றும் நாங்கள் யாருமே நாங்களாம் போய் சொல்ல, அப்போ இந்த இடத்துல ஏத்துன்ட்டு கோயில் அங்கே ஏத்துது. அப்போ இதில் தலையிடுவதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இவர் தலையிடுவது மட்டுமல்ல, தினம் தினம் போடுறாருங்க. இந்த கண்டெம்ட் வழக்கு 3ஆம் தேதி, அடுத்து 4ஆம் தேதி. 4ஆம் தேதி வந்து அந்த 144 வந்து கோஷ் பண்றாரு. கோஷ் பண்ணிட்டு அதை சொல்றாங்க 4ஆம் தேதி நீங்க போய் ஏற்ற சொல்றாரு. கோயில் சொல்லுது கார்த்திகை தீபம் ஏற்றுறது ஒரு நாள் தான், திருவாவணி தீபம் 3ஆம் தேதி தான். நம்ம வீட்டில் 4 நாள் ஏற்றிக்கலாம், ஆனால் கோயில் ஏற்றுறது ஒரு நாள் தான். ஆனால் 2வது நாள் இல்லைன்றாங்க. இல்லை ஏத்துன்றாரு இவர். அது 4ஆம் தேதி இன்னைக்கு
அந்த 144 கோஷ் பண்ணிட்டு அன்னைக்கும் போய் ஏற்றப்படல. 5ஆம் தேதி போடுறாரு. 5ஆம் தேதி அப்பீல் போடுறாங்க. 5ஆம் தேதி அப்பீல் போடும்போது பெஞ்சு வந்து 12ஆம் தேதி ஒத்தி வைக்குது. பெஞ்சு ஒத்தி வைக்குது, அப்பீல் போட்டவங்க இல்லை. பெஞ்சு சொல்லுது 12ஆம் தேதி கேட்குறேன். ஏன்னா இன்னும் கூட சில அப்பீல் போடப்படுறதா சொல்லப்படுது. அதை சிலர் வந்து சொல்கிறாங்க. அதனால் உங்கள் வழக்கு அவர் கேட்கல. அப்போது 12ஆம் தேதி போடுற வழக்கை 9ஆம் தேதி போடுறாரு இவருடைய கண்டெம்ட்டை. இந்த கண்டெம்ட் என்பது குறைஞ்சபட்சம் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் கொடுத்தா ஒரு மாதமாவது அவர் 4 வாரமாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். இவர் இப்போ வந்து 9ஆம் தேதி போடுறாரு. 9ஆம் தேதி நேற்று போடுறாரு. 12ஆம் தேதிக்கு என்ன பண்ணும்? 5ஆம் தேதி எதுக்காக தள்ளி போடுறாரு அவர்? 5ஆம் தேதி அப்பீல் என்ன ஆகுதுன்னு தெரியாது அவருக்கு. அவர் 12ஆம் தேதி போடுறது தெரியாது. அதனால் 9 போடுறாரு. அடுத்து 12 இருந்தோடனே 12க்கு அடுத்து தானே ஒரு தேதி போடணும். நேற்று எடுத்து என்ன பண்ணுறாரு? இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப அந்த மிக அராஜகமான தீர்ப்பாக இந்த 9ஆம் தேதி தீர்ப்பை நான் பார்க்குறேன். நீங்கள்லாம் இதில் நிச்சயமாக தலையிட்டு சொல்லணும். இந்த 9ஆம் தேதி போடுற இந்த தீர்ப்பில் அவர் நேற்று போடுற தீர்ப்பில் யூனியன் ஹோம் செக்ரட்டரியே கட்சியாக சேர்க்கிறார். எதுக்கு ஏங்க? இங்க திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு யூனியன் ஹோம் செக்ரட்டரி எதுக்கு? யூனியன் ஹோம் செக்ரட்டரியை சேர்க்கறது கூட எப்படி சேர்க்கிறாரு? எதிர்கட்சி கட்சி மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட கருத்து கேட்க வேண்டாமா? இவர் யாரு? அது மனுவே கிடையாது. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரே வார்த்தை, மனுதாரர்கள் ஆசைப்படுகிறார்கள். யாரு? இது ஒரே வார்த்தைங்க. The petitioners, பேர 21. The petitioner herein want to implead the Union Home Secretary. It impleaded. என்னடா கோர்ட் இது? கோர்ட்டா இது? நான் கேட்கிறேன், ஒரு மனு போட வேண்டாமா? அந்த மனுவில் உங்களோட ஆட்சேபனை சொல்லணும். மேடம், தமிழ்நாடு அரசு ஆட்சேபனை சொல்லணும்ல. அதுக்கப்புறம் அதோடு இல்லை, இந்த என்டையர் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பேரலைஸ் பண்றாரு. அதுக்கு என்ன சொல்றது? பேரலைஸ்க்கு, அதாவது செயலிழக்க செய்கிறார். அந்த நேற்று போட்ட உத்தரவுல 17ஆம் தேதி இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வரணுமா? சீஃப் செக்ரட்டரியும் ஏடிஜிபியும் வரணுமா? நான் சொன்ன அந்த திண்டுக்கல் கேஸ்ல 3ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ போட்டு 3:15 நேரா வரணும்ன்றார். ஏங்க அந்த கார்டர் போய் சேருமான்னு தெரியாது. 3ஆம் தேதி உத்தரவு போடுறாரு காலையில். அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அதை ஆட்சேபனை பண்ணுறாரு. ஐயா, அங்கே வந்து இது 144 தலை உத்தரவு இருக்குது, அங்கே ஒரு 21 எஃப்ஐஆர் ஏற்கனவே இருக்குது, அங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது, நான் உத்தரவு போட்டிருக்கேன். மவுடு கோயிலில் புஷ்ஷை கிளியர் பண்ணி கோயிலே இல்லாத இடத்துல யாரோ ஒருத்தனை தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிச்சிருக்கேன். அதனால் கலெக்டரும் எஸ்பியும் 3:15 எப்படி வர முடியும்? திண்டுக்கல் அங்கேருந்து 50 கிலோமீட்டரோ 60 கிலோமீட்டரோ இருக்குது. அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. சப்போஸ் அங்கே வேறு ஊரில் இருந்தானே எப்படி வருவாங்க? எனவே இவரை பொறுத்தவரையில் இந்த வழக்குகளில் அவர் கூடுதலாக அக்கறை செலுத்துறாருன்னு நாங்கள் சொல்கிறோம். வேற ஒன்றுமே சொல்ல. இதே மாதிரியான அக்கறையை சப்போஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு 5 வருஷம் ஆச்சுங்க ரிட்டையர் ஆகி, எனக்கு பென்ஷன் வரல, இன்னைக்கே பென்ஷன் கொடுக்குறியா, கலெக்டர் கூப்பிடியான்னு தெரில, கேட்டிருக்காரா? நான் கேட்குறேன், நிச்சயமாக கேட்குறேன். நூற்றுக்கணக்கான இப்போ கண்டெம்ட் வழக்கு இருக்கிறது. இந்த கண்டெம்ட் வழக்கை தினம் தினம் போட்டு விசாரிக்கிறது எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸும்பாங்க. 1 மாதம் குறைந்தபட்ச அவகாசம் கொடுக்கணும், அதில் பதில் போடுவாங்க, அதுக்கிடையில் அப்பீல் போடுவாங்க. இப்போ 12ஆம் தேதி அப்பீல் இருக்கு. 12ஆம் தேதி அப்பீல் அடுத்து 100 நாளைக்கு தள்ளி போடப்படலாம். அதுக்கு அடுத்து ஆர்டர் ரிசர்வ் பண்ணப்பட்டு 1 வாரம் பொறுத்து தீர்ப்பு சொல்லப்படலாம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. மீதி எல்லா வழக்குகளிலும் அவருடைய மற்ற கண்டெம்ட் வழக்குகள் எல்லாம் அப்பீல் போட்டிருக்கோன்னா தள்ளி கொடுறாரு. அதான் சரியான நடைமுறை. அப்பீல் போட்டிருக்குங்க, எஸ், அதை ரெக்கார்ட் பண்றார். இட் இஸ் ஸ்டேட்டட் அப்பீல் இஸ் ஃபைல்ட் போஸ்ட் நெக்ஸ்ட் வீக். சார், அப்பீல் ஃபைல்ட் நாட் எட் நம்பர்ட், ஒன்லி எஸ்ஆர் நம்பர், ஸ்டாம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எஸ், போஸ்ட் நெக்ஸ்ட் வீக். சார், அப்பீல் நம்பர்ட் பட் நாட் லிஸ்டட், போஸ்ட் நெக்ஸ்ட் வீக். லிஸ்டட், ஜட்ஜ் ஹஸ் சீஸ்ட் தி மேட்டர், ஆர்டர் நோட்டீஸ், போஸ்ட் ஆஃப்டர் 3 வீக்ஸ் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த வழக்கை மட்டும் என்ன டெய்லி கேட்கிற என்ன இப்போ? அதனால தான் நாங்க சொல்றோம், எச் ராஜாவும் ஆர்.என். ரவியும் அந்த வரிசையில் நீ நிற்கிறேன்னு சொல்றோம். யூனியன் ஹோம் செக்ரட்டரி இந்த வழக்கில் இம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு முகாந்திரமே இல்லை. அது கூட ஒரு மனுவே இல்லை. மனு போடணும். மனு போட்டால் அதை ஏற்றுக்கலாமா வேணாமான்றது. இவரே மனுதாரர் விருப்பப்பட்டார்கள். எப்படி? வாய்மொழியாக விருப்பப்பட்டார்கள்.
நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அது எல்லாமே இவர் பல வழக்குகளில் அவரை வந்து சூமோட்டோ தான் எல்லாத்தையும் இம்ப்ளீட் பண்ணுறது இன்னும். எனவே இது இப்போ எங்கள் நோக்கம் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் இருப்பதை கெடுப்பதற்கான முயற்சியில் எச் ராஜாவும் பிஜேபியும் இறங்குவது வேற, அதாவது அரசியல். இதற்கு நீதிமன்றம் துணை போக கூடாது என்பதுதான் நாங்கள் சொல்றது. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இதே RSS சித்தாந்தத்தை உள்ள மற்ற நீதிபதிகள் இருக்காங்க. விக்டோரியா கௌரி பேரில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. ஆனால் அவர் நீதிபதியாக சுமார் 3 ஆண்டு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேரில் இந்த மாதிரிலாம் வரல. இவர் பேரில் இது மட்டும் இல்லை. நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டான்ட்டு கரூர் வழக்கில் இதே தான் பண்ணாரு. தீர்ப்பு எப்போ சொல்லுவார்? நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் சொல்லுவார். கரூர் வழக்கில் வேற ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு பிராமண சாமியார் இறந்துடுறாரு. அங்கே ஆண்டு அவருடைய நிகழ்ச்சியில் சதாசிவ பிரமேந்திரன்ட்டு அதுக்கு ஆண்டுதோறும் அவருக்கு அங்கே அந்த பிராமணர்கள் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட இலையில உருண்டா மோட்சம் போகலாமா? அது அதை எதிர்த்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க. 2 நீதிபதிகள் அமர்வு இது மனித மாண்புக்கு விரோதமானது என்று தடை செய்கிறார்கள். 6 வருஷம் பொறுத்து ஒருத்தன் போடுறான். இவர் உருளான்றார். எப்போ? அந்த நிகழ்ச்சிக்கு முந்தின நாள். அடுத்த நாள் இதே மாதிரி மிரட்டி உருள வச்சுட்டார். அடுத்த அப்பீல் போட்டு அந்த உத்தரவு ரத்தாயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு யார் தெரியாதுங்க, மாரிதாஸ். அவர் தீர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. உலகத்திலேயே அப்படி ஒரு சிறந்த யூடியூபர் இல்லைன்னு எழுதியிருக்காரு. இல்லைங்க, அவர் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு யூடியூபர் உங்களுக்கெல்லாம் நீங்கள் யார், நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கீங்களா? அவர் அந்த மாதிரி இல்லை, அவர் அவ்வளோ பெரிய புகழ் வாழ்ந்தவர் அப்படின்ட்டு எஃப்ஐஆரை கோர்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை, அது அதிகாரம் இருக்குது. எஃப்ஐஆர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை கேட்கணும், பதில் போடணும். அதுவும் அன்றைக்கே கோர்ஸ் பண்ணிட்டார். சுப்ரீம் கோர்ட்டு அவர் உத்தரவு ரத்து பண்ணிடு. எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா, உங்களுக்கு தெரியும் மாரிதாஸ் பற்றி. யார் மாரிதாஸ்? எச் ராஜா RN ரவி வரிசையில் வரவர், வேற ஒன்றும் நாங்கள் சொல்ல. அப்போ நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது, நீ நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி RSSல இருப்பதில் ஆட்சேபனை இல்லை. நீதிபதி ஆனவுடன் நீ RSS ஆக இருக்கக்கூடாது. நான் நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டாக இருப்பதில் ஆட்சேபனை இல்லை. நான் நீதிபதி ஆன ஒருபாடு நான் கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு முதலாளி வர கேஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணுறது நியாயம் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீதி சொல்லணும். எனவே இப்போ நாங்கள் அவருக்கு இப்போ தலைமை நீதிபதிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, குறைந்தபட்சம் அவர் இம்பீச்மெண்ட் ஆகுதா இல்லை ஆகலையா, அப்படி இல்லைன்னா அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா குறைஞ்சபட்சம். அதை டிரான்ஸ்ஃபர் முடிவெல்லாம் யார் எடுக்கணும்? டெல்லியில் தான் எடுக்கணும். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியும் கொலிஜியம் எடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி, நான் சொன்ன பிரேமானந்தா வழக்கு, கிருபாகரனுக்கு ஏற்பட்ட மாதிரி குறைந்தபட்சம் இந்த வழக்குகளை, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், கன்னியாகுமரி, நான் சொன்ன இந்த வழக்குகளை இவரிடம் இருந்து வேறு நீதிபதிகள், உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர்மாங்க, தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒன்று அவரே விசாரிக்கலாம், அல்லது வேறு நீதிபதிக்கு மாற்றி போடலாம். சாதாரணமாக ஒரு ஆட்சேபனை இருந்தால் கூட அதை செய்யலாம். எனவே இதை செய்வது பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வாக அமையும் என்பது எங்கள் கோரிக்கை. தலைமை நீதிபதி செவியும் அடிப்பார் என்று நினைக்கிறோம். தலைமை நீதிபதிக்கு ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடியே மனு அளிக்கப்பட்டிருக்கிற வழக்கறிஞர் சார்பாக, வழக்கறிஞர்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக, அதில் எல்லாரும் இருக்காங்க, வக்கீல்கள் இருக்காங்க, செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் இவர் அபிப்பிராயம் பேசுகிறாரு? நான் ஓய்வு பெற்ற அன்றே எல்லாருக்கும் அறிவிச்சேங்க ஹைகோர்ட்டில், அது பதிவு. இன்று முதல் ஓய்வு பெறுகிறேன். என்னுடைய தலைகள் எனக்கு எந்த விதமான இனிமேல் கட்டுப்பாடு இல்லை. நாளையில் இருந்து நான் இறக்கும் வரை கள செயற்பாட்டாளராக இருப்பேன். அதுதான் உங்கள் முன்னாடி இருக்கிறேன். நன்றி. அடுத்து இந்த திருப்பரங்குன்றம் தூண் பிரச்சனை தொடர்பா, தூண் அந்த சர்வே தூணா தீப தூணா அப்படின்றதான் பிரச்சனைக்குரிய விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சில பத்திரிகைகள் தவறான தகவலை நீதிமன்றத்தில் நடந்ததுக்கு மாறாக நீதிமன்றத்தில் என்ன ஆதாரம் வைக்கப்பட்டதோ அதற்கு புறம்பான தகவலை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் அதை பரப்புகிறாங்க. அது குறித்தான உண்மை என்ன என்பதை மக்கள் மத்தியிலே அந்த வழக்கில் இருக்கும் வழக்கறிஞர் என்ற முறையிலே தெளிவாக்க வேண்டிய அவசியம், கடமை எங்களுக்கு இருக்குது. அது தொடர்பாக நேற்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்கள் ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பித்தோம்.
அந்த மனு, அந்த ஆதாரம் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்குறோம். இல்லை நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அதாவது 2022ஆம் ஆண்டு அப்துல் ஜபார் என்பவர் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள சிக்கந்தர் தர்காவில் மலை உச்சியில் சர்வே ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டின் சர்வே ஜிடி ஸ்டேஷன் நிறுவப்பட்ட தகவல் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று யார் கொடுக்குறாருன்னா, ஒன்றிய அரசின் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டைரக்டர், சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய டைரக்டருக்கு மனு கொடுக்குறாரு. அதில் 2 தகவல் கேட்குறாரு. ஒன்று, ஜிடி ஸ்டேஷன், அங்கே உள்ள சர்வே ஸ்டேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, எத்தனை இருக்கு கேட்குறார். அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பிப்ரவரி 24, 2022 என்ன தகவல் தராங்கன்னா, 2015 மழை வெள்ளத்தில் எங்கள் அலுவலகத்தில் இருந்த டாக்குமெண்ட் எல்லாம் அது மழை வெள்ளத்தில் காணாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் ஜியோடிக் அண்ட் ரிசர்ச் பிரான்ச் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா டேராடூனில் இருக்கக்கூடிய சர்வே ஆஃப் இந்தியா துறையில் அந்த தகவலை பெற்று உங்களுக்கு விரைவில் வழங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு 21 மார்ச் 2022 ஆபீசர் சர்வேயர் பழனிமுத்து என்பவர் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த தகவலை வழங்குகிறார். அந்த தகவலில் முதல் தகவல், hill stations were established in the years 1808 and 1809 and 1871 as per records அப்படின்னு முதல் தகவல். ரெண்டாவது தகவல், எத்தனை இருக்குன்னு கேட்டதுக்கு 2 number of hill stations are there as per records அப்படின்னு சொல்றார். இப்போ அப்துல் ஜபாரின் மனுவிற்கு இன்றைய பிரதமர் மோடி அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வே துறை தந்துள்ள தகவல் தான் நான் இன்னைக்கு உங்க மத்தியில் வெளியிடுறது. அதில் ஜியோஸ்பாட்டியல் தகவல் மையத்தின் இயக்குநரகத்திலிருந்து பழனிமுத்து சொல்றாரு 2 தான். அது உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ரெஸ் ரிலீஸில் 2 இருக்கு, 2 சர்வே ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லி. அதில் ஒன்று தான் இந்த படத்தில் காட்டக்கூடியது. இன்னொன்று இந்த படத்தில் நான் காட்டுறேன் பாருங்க. இது உடஞ்சிருக்கு, இது கீழே அந்த மார்க் இருக்கு. முதலில் உள்ளது இதான் அந்த சர்வே ஸ்டோன், ஃபர்ஸ்ட் ஸ்டோன். செகண்ட் ஸ்டோன் இதான். இதை ஏற்கனவே ஒரு முறை பிரச்சனை வந்து ஆர்டிஓ ஆய்வு செய்கிறவோ எடுத்த படம். ஆர்டிஓ ஆய்வு செஞ்சு இது சர்வே ஸ்டோன் சொன்னோன்னையும் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து எங்கள் ப்ரெஸ் ரிலீஸில் வந்து கொடுத்துருக்குறோம். த கிரேட் ட்ரிகோனோமெட்ரியல் சர்வே ஆஃப் இந்தியாவோட அவங்க டாக்குமெண்ட்டு 1899 டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் சிக்கந்தர் மலை அப்படின்னு இருக்கு. சிக்கந்தர் மலை நம்பர் 1, சிக்கந்தர் மலை நம்பர் 2, நேம் ஆஃப் ஸ்டேஷன் ஆர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நேம் ஆஃப் ஸ்டேஷன் ஆர் பாயிண்டில் சிக்கந்தர் மலை 1, சிக்கந்தர் மலை 2. திருப்பரங்குன்ற மலையின் ஒரு பகுதி சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய பகுதி என்பது சிக்கந்தர் மலை என்று அரசு ஆவணங்களிலே அழைக்கப்படுகிறது. வேற யாரும் அதை சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடல. இவங்களா கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி வழக்கு போனாங்க. அது அரசு ஆவணங்களில் சிக்கந்தர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டதால், அந்த சமாதி இருப்பதால் அந்த ஒரு பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பெயரை வைத்திருந்தார்கள். அது 1923 தீர்ப்புலையும் அதற்கான இருக்கு. மதுரை மேனுவல், மதுரை கெஜெட்டு எல்லாத்துலேயும் அந்த விவரங்கள் இருக்கு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம். அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் சர்வே தூண் 50 yards ஆஃப் த மாஸ்க் ஆன் த டாப் ஆஃப் த ஹில். ஃபர்ஸ்ட் கல் 1871 அவங்க கொடுத்துருக்க தகவலில். ரெண்டாவது a well known rocky hill about 53 yards ஆஃப் சிக்கந்தர் மலை நம்பர் 1ன்றது 1808-9. இப்போ வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இந்த டாக்குமெண்ட்டை இப்படி பிரச்சனை வரும்னு யாரும் மோசடியாக செய்திருக்க வாய்ப்பில்லை. இரண்டாவதாக மோடி அவர்களும் மோடி ஆட்சியில் அவங்க துறை தவறாக தந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த 2 ஆவணங்களை நாங்கள் முன்னே வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு 1923 தீர்ப்பில் 2 முறை 1862, 1912 2 முறை சிக்கந்தர் தர்கா அருகே
கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான முயற்சியை அன்றைய ஜட்ஜு, அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் தான் அன்னைக்கு ஜட்ஜு, இந்த பக்கத்தில் ஏற்றுனீங்கன்னா அது கஷ்டம் கிடையாது, ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதிக்கும்னு சொல்லி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அந்த விவரம் 1923 தீர்ப்பில் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையை எதிர்பார்த்து சொன்னது கிடையாது. மூன்றாவது விஷயம், இப்போ பத்திரிகையில் செய்தியெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு தீபத்தூண் ஒரு செய்தியை வந்து கொடுக்குறாங்க. அந்த தீபத்தூண் என்பது நாங்கள் அதை காட்டுறோம் பாருங்க, மலையோட கோயிலோட கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய அந்த இடம்தான் நான் காட்டுறது. இதான் அந்த படம். இந்த படத்தில் ஒரு தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூண் பக்கத்தில் கீழே அனுமார் சிலை ஒன்று இருக்கிறது. அதற்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே நாயக்கர் காலத்திலிருந்து அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றலாம், புண்ணியவான்கள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்ற வாசகங்களோடு அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தது சங் பரிவார் அமைப்புகளுக்கு ஆஜரான வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்கள். அவங்க தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. அதில் தீபத்தூண்னா என்ன இருக்குது, என்ன என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தீபத்தூண் மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். பாதி வழியில், இவங்க கேட்கறது மலை உச்சியில், பாதி வழியில். இந்த தூண் நாயக்கர் காலத்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது. இத்தீபத்தூண் ஆண்டவன் தலையின் உச்சியில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்று அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அக்கல்வெட்டில் என்ன வார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க, ஆண்டவ சிற உச்சி மலையில் கம்பம் தீ நாட்டியதின் பேரில் சகல புண்ணியவான்களும் தீபம் போடலாம், சிவமயம். இத்தூணில் கார்த்திகை தீபம் காலந்தோறும் ஊரில் மக்கள் ஏற்றி வருகிறார்கள். இப்படின்னு எந்த வருஷ புக்கு இது? தொல்லியல் துறை வெளியிட்டது 1981. கார்த்திகை தீபம் பிரச்சனை தொடங்கவே இல்லை. அதற்கு பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் திருப்பரங்குன்றம் மலை கோயில் தொடர்பாக ஒருவர் ஆய்வு செய்து ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறார், நாகப்பன் என்பவர். அந்த PhD தீசிஸ்ல இதே செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணையின் போது நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்களிடம் இந்த PhD தீசிஸை நான் கொடுத்தேன். இப்போ அவர்கள் கொடுத்த ஆவணங்கள்லேயே தீபத்தூண் என்பது உச்சி பிள்ளையார் கோயில் அருகே இருக்கக்கூடிய தீபத்தூண் தான். இப்போ எங்கள் கோரிக்கை என்னன்னா, இந்த 2 சர்வே கற்களும் எல்லை கற்களும் கிட்டத்தட்ட 200 முதல் கல் 216 வருஷம் ஆச்சு. 216 வருஷம் ஆயிட்டா நீங்க தொல்லியல் சட்டங்களின் படி தமிழ்நாடு ஏன்சியன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966 மற்றும் ஆன்சியன் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 ஒன்றிய அரசின் சட்டம், 2 சட்டத்தின்படி 100 வருடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய பழைய சின்னங்களை எல்லாம் வரலாற்று தொல்லியல் சின்னங்களாக அறிவித்து அவற்றை பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கணும் அரசாங்கம். இதைத்தான் நாங்கள் கோருகிறோம். அந்த 2 எல்லைக்கல்லும் மிக வரலாற்றிலே முக்கியமான எல்லைக்கல். தமிழ்நாட்டிலிருந்தான் இந்திய மேப்பை வரைகிற இயக்கம் என்பதே இங்கே பரங்கிமலையெல்லாம் துவங்கியிருக்கு. எனவே அந்த தூண் என்பது திருப்பரங்குன்ற மலையிலே 6 சமய வழிபாட்டு முறை 2000 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. எனவே மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நமது ஆசான் திருவள்ளுவர் அவர்களை பேரையும் தென் மாவட்ட மக்களுக்கு அவர்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய கர்னல் பென்னிக்விக் பேரையும் 2 தூணுக்கும் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு நேற்றைய தினம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த மத நல்லிணக்கத்தை நிறுவுவதற்கான உதாரணமாக அந்த மத நல்லிணக்க தூண்களாக அவை அறியப்பட வேண்டும். தமிழகத்தின் பெருமை என்பது அங்கதான் இருக்குது. அதைத்தான் அரசியல் சட்டம் வலியுறுத்துகிறது என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வேக்கள் என்று சொல்லக்கூடிய நில அளவைகள், அது தீபத்தூண் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான ஒரு சின்ன துண்டு சீட்டை கூட நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை.
நீதிபதி போய் பார்த்துட்டு வந்தது அது கார்த்திகை தீப தூண் மாதிரி இருக்குன்னு எழுதுறாரு. அதை செய்வதற்கு அவருக்கு சட்டப்படி உரிமை இல்லை. அன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் இருந்தேன். நான் தான் கடைசியாக ஆர்கியூ பண்ணி முடித்தேன். கடைசியாக ஆர்கியூ பண்ணி முடித்தப்ப நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இப்போ கோயிலுக்கு போக போகிறேன், ஆய்வு செய்ய போக போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர்கள் ராம ரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் லார்ட்ஷிப் நாங்களும் வரோம் அப்படின்னு கேட்டார். இப்போ நீதிபதி என்ன சொன்னார்னா, யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் போகிறேன், கவர்மெண்ட் அட்வொகேட் ஜேம்ஸ் நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பில் அதுக்கு நேர்மாறாக நான் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னேன், அது ஓப்பன் இன்விடேஷன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நீதிபதி இப்படி நடந்துக்கிறலாமா? எல்லா தரப்பையும் கூப்பிடாம நீங்க எப்படி இங்க பார்க்க முடியும்? சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இது எல்லாமே நீதிமன்ற சிசிடிவியில் பதிவாயிருக்கு. யார் வேணாலும் வாங்கி கேட்கலாம், ஆர்டிஐல கேட்டு யார் வேணாலும் வாங்கி பார்க்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு நீதிமன்றத்தில் இருந்தேன். அடுத்து தர்கா தரப்புல அன்னைக்கு பார்ட்டியே கிடையாதுங்க. அன்னைக்கு வழக்கில் பார்ட்டி இல்லை. நான் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை வாசிக்கிறேன். நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அமர்வின் தீர்ப்பை வாசிக்கிறேன். வாசிச்ச உடனே அதில் தர்கா பார்ட்டி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நீதிபதி உடனே தர்கா பார்ட்டி இல்லையா, அந்த டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தர்காவுக்கு யார் வைக்கல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீதிபதியே சொல்கிறாரு, வாஞ்சிநாதன் தான் தர்காவுக்கு வருவார்னு என்னை பார்த்து சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், நான் அர்ச்சகர் சங்கத்துக்கு வந்திருக்கிறேன், இம்ப்ளீட் பெட்டிஷன் அர்ச்சகர் சங்கத்துக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு இம்ப்ளீட் பண்ணி தர்காவாக பார்ட்டியாக போடுறாரு. அது அந்த செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு வருது. அவர் அன்னைக்கு ஆய்வுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வழக்கு போடுறாரு. அந்த வியாழக்கிழமை அன்று தர்கா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடம் எங்கள் இடத்துக்குள்ளே வருது, அந்த தூண் இருக்குது, அந்த இது டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் 2021 நீதிபதி இதே உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் முன்பு தர்கா போட்ட வழக்கில் கோயில் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மலை உச்சியில் இதுவரை எல்லை வரையறுக்கப்படவில்லை, அதனால் அடிக்கடி பிரச்சனை வருது, அரசாங்கம் சர்வே பண்ணி எல்லையை வரையறுக்கணும். ஏன்னா 1923 தீர்ப்பில் ஹோல் த டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ் என்று இருக்கிறது. தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை உச்சியும் இவங்களுக்கு தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம், மீத பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நெல்லித்தோப்பு என்ற பகுதி வரையறுக்கப்பட்டு இருக்கிறது சப்சிக்வெண்ட் அட்வொகேட் கமிஷனர் போட்டு. ஆனால் இந்த தர்காவின் மலை உச்சி பகுதி வரையறுக்கப்படவில்லை. இது 1921 தீர்ப்பு. சொன்னது யாரு? கோயில் நிர்வாகம். தர்கா தரப்பு வழக்கறிஞர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கிட்டு அவரும் நீங்க சர்வே பண்ணுங்கன்னு சொல்றாரு. எனவே நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதை சர்வே பண்ணா தான் பிரச்சனை முடிவுக்கு வரும், எல்லையை பவுண்டரிஸை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு. இதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்றோம். அடுத்து அது தூணா சர்வே தூணா, கார்த்திகை தூணா சர்வே தூணா, இந்த கேள்வியை வந்து முக்கியமாக எழுப்பினது. அடுத்த நாள் இறுதி நாள் வந்து நவம்பர் 28 நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய போர்ட்ஃபோலியோ அன்னைக்கு முடியுது. அவர் ஹெச்ஆர்என்சி துறை ஒதுக்கியிருந்தாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ அன்னைக்கு முடியுது. முடிகிற அன்னைக்கு அந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு வருது. அன்னைக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தமானது? வக்ஃபோர்டுக்கு சொந்தமானது. வக்ஃபோர்டுக்கு அன்னைக்கு தான் நோட்டீஸ் போகுது. இதில் 4 வழக்கு இருக்கு. 4 வழக்கு பேப்பரே அவங்ககிட்ட கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது தூணா இல்லையா, 28 ஆமா அது தூணா இல்லையான்றதே விசாரணைக்குரியது. அதை சிவில் கோர்ட்லாம் முடிவு பண்ண ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, 4 கேஸ் இருக்குங்க, நேற்று தான் எங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சு, இன்னைக்கு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம், இப்போ வந்துட்டு எப்படி நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய முடியும்? எங்களுக்கு பேப்பரே இல்லை, நாங்கள் என்ன செய்ய முடியும்? ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று நீதிபதியிடம் கெஞ்சுகிறார்கள். ஆனால் நீதிபதி அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி 3ஆம் தேதி நிகழ்ச்சினா 1ஆம் தேதி உத்தரவு போடுறாரு. அப்போ இது நியாயமா சரியா என்ற கேள்வியை நாம் எழுப்புறோம். அதாவது வழக்கின் தீர்ப்பு அதில் சொல்லியிருக்கிறது என்னன்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல இந்த வழக்கு நடந்த முறை, இந்த ப்ராசஸ், அது கிளியர் கேஸ் ஆஃப் ஆர்டிகல் 21 வயலேஷன், பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன். நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு முறையாக அவங்களுக்கு டைமே கொடுக்காம யார் சொத்துக்கு சொந்தக்காரங்களை, இன்னைக்கு நீதிபதி நேற்று சொல்றாரு, இது வெறும் கார்த்திகை தீப பிரச்சனை இல்லை, சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. சொத்து பிரச்சனைன்னா சொத்து பிரச்சனைக்கு என்ன அவசரம்ன்றது நம்ம கேள்வி. 1923 இருந்து எத்தனை வழக்கு நடக்குது? கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஆர்டர் இருக்கிறது 16 வழக்கு இருக்குங்க. 16 வழக்கில் எந்த இடத்துலையும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்குன்னு யாருமே சொல்லல.
23, 26, 31, 58, 62, 65, 68, 78, 2011, 21, 24 ஆடுகொல்லி வெட்டக்கூடாது கேஸு, சிக்கந்தர் மலை கூப்பிடக்கூடாதுன்னு கேஸு. எந்த வழக்கிலும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இந்த தீபத்தூணுக்கே 4 வழக்கு இருக்கு. ஏற்கனவே நீதிபதி திரு வேணுகோபால் முன்பாக 2 வழக்கு, நீதிபதிகள் திரு MM சுந்தரேஷ், சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வுல ஒரு வழக்கு, நீதிபதி திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்ரமணியன் தலைமையிலான அமர்வுல இன்னொரு வழக்கு. தீபத்தூணுக்கே 4 வழக்கு இருக்கு. 1996 ஒரு வழக்கு இருக்கு. இந்த 5 வழக்கிலையும் தீபத்தூண் அவங்க சொல்ல, மலை உச்சின்னு சொல்றாங்க, குதிரை சுனைன்னு சொல்றாங்க. ஆனால் எங்கேயுமே இப்படி ஒரு தீபத்தூண் என்பதை சொல்லவில்லை. அதை ராமரவிக்குமாரும் சொல்லல அவர் பெட்டிஷன்ல. இங்க தீபத்தூண் இருக்கு அங்க ஏத்துக்கன்னு சொல்லல. என்ன நடக்குதுன்னா, ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல என்ன சொல்றாரு, அரசு கோரிக்கை வைக்கிறாருன்னா பாரம்பரியமான இடத்துல ஏத்துக்கன்னு சொல்றாரு. அவங்க மனுவை வாங்கின கோயில் நிர்வாகம் என்ன சொல்ற, பாரம்பரியமான இடம் உச்சி பிள்ளையார் நாங்கள் ஏற்றிடுறோம்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு வழக்கு வருகிற போது அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் அவர்கள் சார்பில் நாங்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்து, இது கோயில் பழக்க வழக்கத்துக்கு மாறானது, நாங்கள் ஆகமம் படித்திருக்கிறோம். ராமரவிக்குமாருக்கு ஆகமம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, மந்திரம் தெரியாது. எனவே நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அந்த வழக்கில் போய் இந்த ஆட்சேபனை எல்லாம் எழுப்புகிறோம். அரசு தரப்பு ஆட்சேபனை எழுப்புகிறார்கள். அதுக்கு பிறகு நீதிபதி அதை பார்க்குறாங்க, அந்த சைடு அட்வொகேட்டுக்கு வராங்க. ராமரவிக்குமார் பெட்டிஷனில் ஒன்றுமே இல்லைன்னொன்னையும் அடுத்து என்ன நடக்குதுன்னா, இமிடியட்டாக அடுத்த நாளே ஒரு மனு அனுப்பி 17-11 மனு அனுப்பி அன்னைக்கே வழக்கு, 16-11 மனு அனுப்பி அடுத்த 2 நாள் வழக்கு, 19-11 மனு அனுப்பி 21 வழக்கு. இந்த 3 வழக்கும் இந்த வழக்கு வந்த பிறகு வருது. அதில் உள்ள லேக்னோ ஃபில் பண்ணுறதுக்கு வராங்க. ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் பாயிண்ட் இல்லைன்னையும் இவங்க மறுபடியும் அதை சரி பண்ணுறதுக்காக வேறு வழக்குகள் போட்டு அதை பூரா எடுக்கிறாங்கன்னா, இது என்ன நடைமுறையில் இந்த நீதிமன்றம் இயங்குகிறது? இது வழக்கில் நடந்தது. வழக்கின் தீர்ப்பு அப்படிதான். இன்னைக்கு நீதிபதி அவர்களை மதிக்கவில்லை, எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே 2 அமர்வு இருக்கு. நீதிபதி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஷ் அவர்கள் அமர்வு, கல்யாண சுந்தரம் அவர்கள் அமர்வு, 2 அமர்வு அவர் மதிக்கலையே. நீதிபதி நீதிமன்ற தீர்ப்பு மதிக்க வேணாமா? நீதிபதி வேணுகோபால் தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்பை மதிக்க வேணாமா? அதுல நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் தீர்ப்புல என்ன சொல்றாருன்னா, 1923 ஜட்ஜ்மெண்ட்டை இன்டர்பிரட் பண்றாரு, 1996 15 மீட்டர்ன்றதை இன்டர்பிரட் பண்றாரு. அப்ப அந்த நீதிபதியோட உங்கள் கருத்து முரண்பட்டால் ரெசிடிகேட் என்ற அடிப்படையிலே நீங்க அந்த வழக்கு எடுக்கவே முடியாது. முன் தீர்ப்பு தடை இருக்கு. ஒரு நீதிபதியோட நீங்கள் முரண்பட்டால் நீங்க அதை டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பணும், சீஃபுக்கு அனுப்பணும். 2 நீதிபதியோட உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சீஃபுக்கு அனுப்பி லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போடணும். இதை நாங்கள் விசாரணை நடக்கும் போதே நாங்கள் தலைமை நீதிபதிக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு பிரஸரை ரிலீஸ் பண்ணிட்டு வழக்குக்கு போனோம். ஆனால் தலைமை நீதிபதி அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பிறகு கண்டபிள் நடந்திருக்க எல்லாமும் நமது நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக கண்டபிள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஒரு நீதிபதி அவர்கள் அவர் எல்லைக்கல்லை போல எல்லைக்கோட்டை தாண்டும் போது தான் இந்த பிரச்சனை வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 55 ஜட்ஜ் இருக்காங்க. எல்லார் மேலேயும் விமர்சனம் வருதா சொல்லுங்க? எல்லார் மேலேயும் விமர்சனம் கிடையாது. நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் பொது நிகழ்ச்சியில பாண்டேவோட உட்காந்துக்கிட்டு, கச்சிராஜாவோட உட்காந்துக்கிட்டு கலைஞரை மிமிக்ரி பண்றாரு. அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களா மாட்டாங்களா? டெமோகிராபிக் ப்ரொஃபைல் மாறிடும், முஸ்லீம் கிறிஸ்டின் மக்கள் தொகை கூடனா கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு பேசுறாரு. அண்ணாமலையை தீர்ப்பில் பாராட்டுகிறார். ஆனா அந்த வழக்குக்கு அண்ணாமலைக்கு சம்மந்தமே இல்லை. இப்ப வரிசையா இப்படி செஞ்சா இன்னும் வெளியில போய் ஆக்டிவிஸ்ட் போல வேதம் படித்தால் வேதம் நம்மளை காப்பாற்றும் யார் சொல்றது? கான்ஸ்டியூஷன் மேல உறுதிமொழி எடுத்தவர், அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்தவர் வேதம் காப்பாற்றும், வேதம் படிச்சா குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது பாகுபாடு இல்லையா? இது பாகுபாடு இல்லையா? அப்ப நீதிபதி போய் வெளியில இப்படி பேசுற போது அதற்கு எதிர்வினை வருமா வராதா சொல்லுங்க? பேசினா வரத்தான் செய்யும். நீங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் போல இருந்தா நீங்க ஜட்ஜா போகக்கூடாது. பிஜேபிலேயே RSSல இருந்துகிட்டு நீங்க பாட்டு பேசுங்க. ஹச்ராஜாவை நம்ம சொல்றோமா? நீதிபதி அவர்கள் சொன்னது மாதிரி இப்ப ஜட்ஜா இருக்கும்போது நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்க. நான் தனிப்பட்ட முறையில் பர்சனல் இல்வில் இதெல்லாம் பார்க்காம அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு அதற்கு முரணாக நடக்கிற போது எல்லா மக்களும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. எல்லா ஜட்ஜியும் கேட்கலையே.
இந்த வழக்கில் மட்டும் ஏன் அவசரன்றது எல்லா மக்கள் தானே கேட்குறாங்க. இப்போ அதையும் தாண்டி இப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தில் மிக சரியாக இந்திய கூட்டணி கட்சியினர் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துட்றாங்க. ஒரு நீதிபதியை சஸ்பெண்ட் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அவர் மீதான நடவடிக்கையான ஒரே சட்டப்பூர்வமான வழிமுறை என்பது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றது தான். அதை சட்ட ரீதியாக செஞ்சுருக்கிறாங்க. இங்கே யூனியன் ஹோம் செக்ரட்டரியை ஒன்னே சேர்க்குறாரு, டிஜிபி வரணும், சீஃப் செக்ரட்டரி வரணும். இது 3 மாவட்ட வழக்குகளை சேர்க்குறாருங்க. திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, திருப்பரங்குன்றம் 3 எப்படி வரும்? நேற்று ஆர்டரில் 3 மாவட்டம். இப்போ கன்னியாகுமரி எஸ்பி நீங்கள் கேட்க வேணாமா? கலெக்டர் கேட்க வேணாமா? திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி கலெக்டர் கேட்க வேணாமா? அதெல்லாம் கேட்காம 3 பேரையும் சேர்த்து பார்ட்டியே இல்லை, இந்த இதில் பார்ட்டியே கிடையாது, அவங்களெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு உத்தரவு போட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. அடுத்த தேர்தல் வருது. எப்படி இடியை அரசாங்கம் பயன்படுத்துகிறதோ, எலெக்ஷன் கமிஷனை அரசாங்கம் பயன்படுத்துகிறதோ, அந்த வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அப்படித்தான் இந்த நடைமுறையில் எல்லாமே இருக்குது. நாம் தீர்ப்பை விமர்சிக்கிறோம், அதே போல அரசியல் சட்ட விரோதமாக நடந்த நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் விமர்சிக்கிறோம். இது அருண்ஜேட்லி விமர்சிச்சார், குருமூர்த்தி விமர்சிச்சிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள் ப்ரொசீஜர் ஃபேரா இல்லைன்னு சொல்லி அவங்களே பேட்டி கொடுத்து விமர்சிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நாங்கள் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சிட்டிங் ஜட்ஜி 4 பேரை சொன்னாங்க. அப்ப அரசியல் சட்ட விரோதமாக நடைமுறைக்கு முரணாக அப்படி செய்கிற போது இப்ப ஒன்றிய அரசின் செக்ரட்டரி இதில் வந்தாருன்னா அவங்க பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டு அரசு மேல? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க எந்த வகையில் இதில் பார்ட்டி, எந்த வகையில் ரெலவெண்ட்? எதுவுமே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கான்ஸ்டியூஷன் நெருக்கடி வந்துருச்சு, கான்ஸ்டியூஷன் மிஷனரி ஃபெயில்டு என்று சொல்வதற்கான ஒரு முயற்சியா? அங்கே நீ இம்பீச்மெண்ட்னா நான் இங்கே அரசியல் சட்ட நெருக்கடின்னு சொல்லுவேன். இப்படி போட்டி போட முடியுமா? ஈகோ பார்க்க முடியுமான்னு நான் கேட்குறேன். அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு 1 லட்சத்துக்கு மேலே உத்தரவு போட்டிருக்காரு. 1 லட்சத்துக்கு மேலே உத்தரவு போட்டிருக்காருங்க. எந்த கண்டெம்ட்ல? அவரை ஒரு 10,000 கண்டெம்ட் விசாரிச்சிருப்பாரு. 10,000 கண்டெம்ட்ல ஒரு கண்டெம்ட்ல மட்டும் சிறப்பு முக்கியத்துவம் ஏன் அப்படின்றதான் எல்லாரோட கேள்வி, எல்லா மக்களோட கேள்வி. எல்லாவற்றையும் விட மதுரையில் ஒரு அமைதி என்பது எங்களுக்கு முக்கியம். இப்போ தான் ஒரு ஐடி பார்க் வருது, மெட்ரோவும் கொண்டு வர மாட்டேறீங்க. இப்போ மக்கள் இப்போ ஜாதி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விடுபட்டு மக்கள் இப்போ தான் கொஞ்சம் படுத்து அடுத்த இடத்துக்கு வர்ற போது சங் பரிவார் அமைப்புகள் மதுரையின் அமைதியை சீர்குலைக்க திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு பார்த்தா சுற்றி அந்த இடத்துல போலீஸ் 100 போலீஸ் இருக்கிறாங்க. அதை ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இது இன்னைக்கு இல்லை, போன பிப்ரவரி 4ஆம் தேதி நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு நாங்கள் தவறாக எதுவும் பேச மாட்டோம், வன்முறை தூண்டு வகையில் பேச மாட்டோம் என்று சொல்லி கச்ராஜா அவர்கள் 4 மணிக்கு கோர்ட்டில் சொல்றாங்க, 5 மணிக்கு அயோத்தியாக்குவோம், தர்காவை அகற்றன்னு பேசுறாரு. பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் வராதா? 2 எஃப்ஐஆர் போட்டீங்களே, நாங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டோம், அரசு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குது. முருகன் மாநாட்டில் மதத்தை அரசியல் கலக்காதீர்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம். நீதிபதி புகழேந்தி அவர்கள் உத்தரவு போட்டாரு, நீங்க மதத்தை அரசியலில் கலக்கூடாது, அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு. நீதிமன்ற உத்தரவை மீறி அவர்கள் அரசியல் பேசி தீர்மானம் போட்டார்கள். நான் வழக்கு தொடுத்து அதுல அண்ணாமலை அவர்கள், RSS தென்மண்டல தலைவர் வன்னியராஜன், இன்னும் ஆதீனம் மீதெல்லாம் வழக்கு பதிவாயிருக்கு. அந்த வழக்கிலேயே அப்படியே நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அடுத்து இந்த கார்த்திகை ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்ற பிரச்சனை, அடுத்து சிக்கந்தர் மலைன்னு ஒரு கற்பனையான ஒரு பிரச்சனையை உருவாக்கி தீர்ப்பு, அடுத்து இங்க கார்த்திகை தீபம். இப்ப மதுரை அமைதியா இருக்கணுமா வேணாமாங்க? மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? சார் இந்த இடத்துல நான் சொல்றேன் சார், அதாவது அவர் அதை தீபத்தூண் என்று சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒன்று ரெண்டுங்க, ஒரு நான் சொல்லிடுறேங்க. இல்லை அவர் சொல்றாரு, நீங்க என்ன அவர் ஏங்க அவர் கண்ணாபுனான்னு எழுதுறாரு. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, கலெக்டரோட 144 உத்தரவை கலெக்டருக்கு நோட்டீஸே கொடுக்காமல் கேட்காமலே ரத்து பண்றாரு. ஒண்ணுமே தெரியாது சார். கண்டெம்ப்ட்ல எப்படி இது பண்றது? தீபத்தூண் என்பது நீங்க தீபத்தூண் சொல்லலாம், இவர் சொல்லலாம். தீபத்தூண் என்பதை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நிர்வாகம் அங்கீகரிக்கணுங்க. அவங்க அங்கீகரிக்கிறது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூணை தான்.
இவர் சொல்ற சர்வே கல்லா அது வேற எதானா இருக்கட்டும், அதை வந்து கோயில் நிர்வாகம் அங்கீகரிக்கல. திருவண்ணாமலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் நாங்கள் ஏற்றுவோன்னு சொல்றது மறுபடியும் கோயில் நிர்வாகம்ன்றேன். நான் திருப்பதியில தேவஸ்தானம்னு சொன்னேன். எல்லா இடங்களிலும் எந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மத்திய அரசினுடைய அந்த சர்வே இலாக்காவும் தொல்லியல் துறையுமே அது வந்து தீபத்தூண் இல்லை, அது ஒரு சர்வே கல் என்று சொல்லியிருப்பதற்காக சொல்ல வராரு. நான் அந்த விவாதத்துக்கே போகாமல் இருந்தால் கூட இதை முடிவு பண்ண வேண்டியது கோயில் நிர்வாகம். கோயில் நிர்வாகம், அது கோயில் நிர்வாகம்னா குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரங்களை இவர் தான் சொல்றாரு. இதே ராம் ரவிக்குமாரை இவர் நான் பிராமின், அவர் அர்ச்சகரா போட ஒத்துப்பார சார்? அதான் சார். இப்போ ஒரு ரெண்டே வருதாங்க, நீ கேட்ட நான் சொல்றேன். 25வது பாராவில் அவர் ஒரு 2 லைன் சொல்றாருங்க. தீபத்தூண் ஆர் ஸ்டோன் லேம்ப் பில்லர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எ சர்க்குலர் ஆயில் லேம்ப் மேட் இன் ஸ்டோன் ஹெல்ட் பை எ ஸ்டெம் ஸ்டாண்டிங் ஆன் எ சர்க்குலர் பேஸ். த ஸ்ட்ரக்சர் தட் இஸ் ஃபவுண்ட் ஆன் த லோயர் ஆன் த 2 பிக்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆன்சர் திஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாரு. தீபத்தூணுக்குன்னு அவர் ஒரு வரையறை வச்சிருக்காரு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அந்த இவர் போய் பார்க்குறாருல, பார்த்ததுலேருந்து அது வந்து தான் தீபத்தூண் இதாக எழுதுறாரு. இவ்வளோ தான் அந்த ஃபைண்டிங்ஸ். அது இவங்க இடத்துல கோயில் இடத்துல இருக்குது. எப்படி கேட்குறாரு, கோயில் இடன்றது எப்படி முடிவு பண்ணுறாரு? நாங்கள்லாம் கோர்ட்டில் உட்காந்துருக்கோம். அப்போ கேட்குறாரு ஓப்பன் கோர்ட்டில், அன்னைக்கு கவர் பண்ணீங்கல்ல அந்த தூணை, யார் கவர் பண்ணது அப்படின்னு எல்லாரும் பேசாமல் இருக்காங்க. டெம்பிள் அட்வொகேட்டை கேட்குறாரு, யார் சார் கவர் பண்ணது? நாங்கள் தான் கவர் பண்ணோம். அப்போ தான் அவங்க ப்ராப்பர்ட்டி. டெம்பிள் இப்போ போலீஸ் ஃபுல்லாக போட்டு தர்காவுக்காரங்களாம் அந்த பக்கம் விட மாட்டாங்க. அவங்க இடம்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க, விட மாட்டாங்க. அப்போ பிரச்சனை வருன்றதுக்காக டெம்பிள்லேருந்து அதை கவர் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஓப்பன் கோர்ட்டில் கேட்டு அடுத்து என்ன கேட்குறாரு, யாராலும் சொல்லுங்கள் போலீஸு எவ்வளோ தூரத்தில் இருக்காது தர்கா காம்பவுண்ட்? தர்கா காம்பவுண்ட் இருக்கா இருக்குது, காம்பவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரம்? ஒரு 40-50 மீட்டர் இருக்குன்னு ஒரு எஸ்ஐ அங்கே சொல்கிறாரு. அப்போ தூரமாக தானே இருக்குது, 15 மீட்டர் தாண்டிடுச்சுல. இதான் அவர் ஃபைண்டிங்ஸ்க்கு வந்த முறை என்பது ஒரு எஸ்ஐ கோர்ட்டில் சொல்கிறது, டெம்பிள் நிர்வாகம் அட்வொகேட் கோர்ட்டில் சொன்னது, அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தது. நான் பார்த்தேன், அது தீபத்தூண் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதை எந்த மெட்டீரியலும் கிடையாது. அதனால அவர் எப்படி எழுதுறாருன்னா, தீபத்தூண்ன்றது கார்த்திகை தீபம் காலங்காலமாக அங்கே ஏற்றப்பட்டுருச்சு அப்படின்ற பிராக்டிஸ் வந்து யூஸ் காலங்காலமாக இருந்துச்சு அப்படின்றது அந்த தேவையே கிடையாது. அந்த இடம் டெம்பிளுக்கு சொந்தமான இடம். அதனால டெம்பிள் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்கே ஏற்றுங்கன்னு அவர் சொல்றாரு. இது காலங்காலமாக அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு வந்தாங்க. அவர் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவர் ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த இடத்துலையும் சொல்ல, கோர்ட்டில் அவங்க 6ஆம் நூற்றாண்டுலேயும் ஏற்றுனாங்கன்னு சொல்ல, வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னாடி ஏற்றுனாங்கன்னு சொல்ல, எந்த ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல. அந்த கேஸ் நிற்காதுன்னு எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாருன்னா, இது டெம்பிள் ப்ராப்பர்ட்டி, நான் கேட்டேன், அவங்க தான் கவர் பண்ணாங்க. அதனால் அதை அந்த இடத்த நீ காப்பாற்றணும்ல, நீ வெள்ளக்காரன் காலத்திலே விட்டீங்க நீங்கள், அதனால் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்றது. அதனால தான் நேற்று சொல்லியிருக்காரு, இது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் அதுக்கான எந்த ஆதாரமும் அவர் தீர்ப்பில் எங்கேயுமே சொல்லலைங்க. நீங்கள் எந்த தீர்ப்பு ஏங்க எதிர்காலத்தில் எந்த கோர்ட்டு என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லும்லாம் நாங்கள் இங்கே சொல்ல முடியாதுங்க. கோர்ட் எப்படின்றத ஒரு விஷயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோங்க. இந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் கடந்த 75 ஆண்டுகளாக உயர் சாதிக்காரர்களின் கண்ட்ரோலில் இருக்குங்க. கடந்த 14 ஆண்டுகளில் உயர் சாதிகளிலும் சனாதானிகளுடைய இது இருக்குன்ட்டு பேராசிரியர் மோகன் கோபால் சொல்லியிருக்காருங்க. ஆமா ஆமா சொல்லுங்க என்ன நீங்க. ஆமா ஆமா நிச்சயமா அதான். ஆமா ஆமாங்க தெரியும், ஏங்க எல்லாருக்கும் தெரியுது. எங்க அவரே RSS அவரே சொல்றாரு. இல்ல இல்ல புரியல நீங்க என்ன இந்து இல்ல அரசு இது இல்ல, அது தமிழ்நாடு அரசு யாருக்குமே கிடையாது. இல்லைங்க அப்பீல் இல்லைங்க அப்பீல் போட்டிருக்காங்க. கொண்டு வர மாதிரி கேட்கறாங்க. இல்லைங்க இப்ப இல்ல இதுல நீங்க அப்படி கேட்டிருப்பீங்க இது மாதிரி சொல்லுங்க. இல்ல இல்ல என்ன இல்லைங்க என்ன இல்ல இல்ல என்ன சொல்லுங்க. இல்ல இல்ல இல்லைங்க நான் 7 ஆண்டு நீதிபதி இருந்தேங்க. என் பேர்ல இல்லைங்க, என் பேர்ல இல்ல நீ கேட்க இல்ல பதில் சொல்ல விடுங்க. இல்ல பதில் சொல்ல விடுங்க. நீ கேட்டீங்க இல்லையா, இப்போ நாங்களே சொல்றோம். அவர் சொல்லிட்டாரு
ஹைகோர்ட்ல 55 நீதிபதிகள் இருக்காங்க. இவரை ஒருத்தர் பேர்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றோம். அதை நீங்க தனிப்பட்ட முறையில் ஏத்துக்காம இருக்கலாம், அது உங்க உரிமை. இந்த இவரை தவிர நாங்க யார் பேர்லயும் குற்றச்சாட்டை சொல்ல. ஏன்னா இதே எங்க அரசியல் கருத்து இருக்கிறது தப்பு இல்லைன்னு வேற சொன்னேன். ஆர்எஸ்எஸ் இருக்கிற தப்புன்னு வேற இல்லைன்னு சொன்னேன் நான். சார் சார் அவங்க சார் அதான் அவங்க 120 எம்பிக்கள் சொல்லியிருக்காங்க. ஏங்க 120 எம்பிக்கள் சொல்றாங்க, அதுக்கு அவங்க உரிமை இருக்கு. ஏங்க அவங்க இந்த தீர்ப்புக்காக, இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, இங்க மத நல்லிணக்கத்தை குலைக்கிறாருன்ட்டு 120 எம்பிக்கள் சொல்ற. அவங்கள போய் கேளுங்க. நாங்க என்ன சொல்றோம், இப்படி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இருக்கிற தொட்டு திருப்பரங்குன்ற வழக்க வேற நீதிபதிக்கு போடும் தான் கேட்கிறோம். அதை தாண்டி ஒண்ணுமே சொல்ல. அதை நீங்க வேணான்னு கூட சொல்லுங்க, அது வேற உங்க உரிமை இருக்குமா, நான் இல்லைன்னு சொல்ல. நாங்க எந்த விதமான இதையும் நாங்க கூடுதலாக எதையுமே குற்றமாக சொல்ல. ஏன் இப்போ நான் எதுக்காக சொன்னேன்னா, வி.ஆர். கிருஷ்ணய்யர் இருக்காரு, அவர் எல்லாருக்கும் தெரியும் கம்யூனிஸ்ட். ரத்தவேல் பாண்டியன் எல்லாரும் இன்னும் கூட திமுகவில், அதிமுகவில், காங்கிரஸ்ல, கம்யூனிஸ்ட்ல. ஆனா நீதிபதி ஆன உடனே இல்ல நீதிபதி இல்லைங்க, தயவு செய்து இல்ல அப்படிதான் பாக்க இல்லைங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? அதை நீங்க சொல்றதாங்க நானும் சொல்றேன். அதாவது நீதிபதி ஆவதற்கு முன்னால் அவருடைய எந்த கட்சியில இருந்தார் என்பது பற்றி கவலையே இல்லை. ஆனால் நீதிபதி பதவியில் இருக்கும் போது அவருடைய பழைய சித்தாந்தத்தை நீதிபதியா இருக்கும் போது நான் அதை தான் சொன்னேன். நான் ரிட்டையர் ஆகிறது சொன்னேன். இன்னையிலிருந்து நான் எனக்கு கட்டு அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் போய் எச்சராஜாவோட பேசின மாதிரி நான் யாரோட உட்காந்து நான் பேசல. அவர் சொன்னார்ல. ஆமா. ஆனா சரிம்மா, இதே இல்ல, அது உங்க கருத்து இருக்கட்டும். இல்ல உங்க கருத்து நீங்க வச்சுக்கலாம், நீங்க சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மீடியால பேசுங்க, நீங்க மீடியால வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ரைட், நன்றி. ஏங்க விடுங்க சார். அதை விட்டுங்க. நீங்க கேட்டது நான் ஒன்றும் சொல்றேன். கேட்கறதுல நீங்க கேட்கலாம் சொல்லிட்டு நீங்க கேட்கலாம்னு சொல்லிட்டோம். ஐயோ நீங்க கேட்கலாம். நாங்க இன்னும் ஒன்னே ஒன்று என்னன்னா, நான் நீதிபதியா இருக்கும்போது கம்யூனிஸ்டா இல்லைன்னு சொல்றேன். அதான் நான் சொல்ல வந்தது. இப்போ விக்டோரியா கபடியே நான் சொன்னேன், அவங்கள ஆர்எஸ்எஸ் தான். ஆனா அவங்க நீதிபதி ஆன ஒரு பாடு கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அவ்வளவு. ஒரு விஷயங்க இல்ல உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்றோம். எனக்கோ இவருக்கோ நாங்க எந்த அரசியல், நாங்க டிஎம்கே கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுங்க. நாங்க 2 பேருமே டிஎம்கே கிடையாது. இன்னும் கேட்டா டிஎம்கேவை அவர் முருகன் மாநாட்டை எதிர்த்து பேசினவர் வாஞ்சிநாதன். ஏன்னா பிஜேபி கூட முருகன் மாநாடு போல டிஎம்கே போடக்கூடாதுன்னு சொன்னோம்.